ජනාධිපතිயின் අම්පාறை மாவட்ட விஜயம் நேற்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். මම කියන ගොඩාක් පරිපාලන වීරුවයන් නම් මේ සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා බෙදන්න යන්න එපා. அந்த கூட்டத்தில் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் சரிவர கௌரவிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. ඒ පොදු නිර්ණායකයන්ට වැඩ කරමු. ඇයි වැඩ කරන්න බැරි එකට? මුස්ලිම් අය අපිට වෙනම කලාප ඉල්ලන්නයි, දෙමළ අය අපිට ඉල්ලන්නයි, සිංහල අය අපිට ඉල්ලන්නයි කියලා මොකක්ද මේ කරන්නේ? இன அடிப்படையிலே அவற்றை தர முடியாது என்று சொன்னார். அதில் என்ன பிழை இருக்கின்றது? பிரச்சனைகளை பேசுவதற்கு அரசியல்வாதிகள் தேவை, தீர்வை கொடுப்பதற்கு தான் அரசியல்வாதிகள் தேவை. நேற்றைய தினம் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது பொத்துவிலுக்கான தனியான கல்வி வலயம் என்ற ஒரு விடயம். பொத்துவிலுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. பொத்துவிலில் இருக்கின்ற முஸ்லிம் பாடசாலைகள் அக்கரைப்பற்று வலயம், தமிழ் பாடசாலைகள் திருக்கோயில் வலயம், சிங்கள பாடசாலைகள் அம்பாறை வலயம். ஆனால் இன ரீதியான பிரிவும் அநியாயமும் நடந்தது பொத்துவிலில். ஏன் உங்களுடைய காலத்திலே இந்த கல்வி வலயத்தை செய்யவில்லை? தலசலக பெருமை, ஜிஎல் பீரிஸ், சுசில் பிரேம்ஜயந்த் என்று 3 பேர் கல்வி அமைச்சருக்கு மாறி மாறி வந்தார். மூவரும் வருகிற போது மீண்டும் அதை எத்தி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு 1998ஆம் ஆண்டு கோமரங்கடவலை என்கின்ற உபவலயம், கிண்ணியா என்கின்ற உபவலயம், பொத்துவில் உபவலயம். நான் ஜனாவிடம் நேரடியாக உபவலயம் என்கின்ற கேட்டகரியே இல்லை, பொய் எங்களை ஏமாத்திருக்கேன். ஆனால் அந்த 2 உபவலயம் வலயமாக மாறிவிட்டது, பொத்துவில் வலயம் மாறவில்லை. இதற்கிடையிலே முன்னாள் ஜனாவை மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் இரவோடு இரவாக திருக்கோயில் வலயமாக்கப்பட்டது. இலங்கையிலே சுற்றுலாத்துறைக்கு பேர் போன ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம். ஆனால் இப்போது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு பிரதேசம். அதை உருவாக்கியதுதான் எனக்கு வந்த கோபம். நீங்கள் நினைப்பது போன்று அந்த சபாத் ஹவுஸ் என்பது அல்ல, அது ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஃபெசிலிட்டேட் சென்டர் இருந்தது அவருடைய பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியில் இருந்தது. இந்த எண்ணம் தான் வெளியில இருந்து வருகிற முஸ்லிம் சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க என்றால், அது எங்க இருக்கு சபாத் ஹவுஸ், அதை பார்க்கணும், இஸ்ரேலியர்கள் எங்க வாழ்றாங்க, ஒரு குடியேற்றம் போல இஸ்ரேலியர்கள் அங்கே சில பகுதிகளில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான கருத்து விதைக்கப்பட்டிருக்கு. மிக உறுதியாக மிக பொறுப்பாக சொல்கிறீர்களா? பொத்துவிலே வாழக்கூடிய சுதேச மக்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலே எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். வெளி மாவட்டங்களிலே இருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் விளங்கி இருப்பது பிழை என்பதை மீண்டும் உறுதியாக சொல்கிறீர்கள். கிழக்கு மாகாணத்தில் காணி பிடிக்கும் அரசியல்வாதிகள் யார்? எனக்கு இந்த தகவல், இந்த கருத்துக்கள் இது பற்றி எனக்கு தெரியாது. மர்ஹூம் அல்ஹாஜ் அஷ்ரஃப் அவர்கள் ஒருபோதும் முஸ்லிம் சமூகத்தால் விமர்சிக்கப்படாத ஒருவர். அவர் கட்டிய ஒலுவில் துறைமுகம் விஞ்ஞான அடிப்படை இல்லாமல் கட்டப்பட்டதாக நேற்றைய நாளிலே ஜனாதிபதி சொல்லி இருந்தார். என்றால் இவர்கள் அரசியல் செய்கிற போது அவர் மிக பெரும் ஜாம்பவனாக இருந்தார். இன்றைக்கு அஷ்ரஃப் சார்ல கை வச்சவர் நாளைக்கு பதியுதீன் முகமதும் பிள்ளை என்று சொன்னாலும் சொல்லுவார். දැන් මේ ඔළුවිල් වල වරාය මොකද්ද කරන්නේ නේද? කරන්න දෙයක් නැහැ, මුහුදත් කාදන මුළුමනින්ම විනාශ වෙලා. ඇයි ඔළුවිල් වල වරායක් හදන්නේ? මොකක් හරි විද්‍යාත්මක සමීක්ෂණයක් කළා, ශක්තිත අධ්‍යයනයක් කළා නෙවෙයි. වරාය ඇමති කෙනෙක් ඒ පැත්තෙන් එනකොට එයා වරායක් හදාගන්න. අද මුළු මං හිතන්නේ නැගෙනහිර වෙරළ තීරේම අද කාදෙන් ලක් වෙලා දිනුනේ. ஜேவிபி என்கிற கட்சி நிலைத்திருந்து இன்றைக்கு பாராளுமன்ற பிரவேசம் அவர்களுக்கு சாத்தியப்பட்டிருப்பதற்கு காரணம் வீதாசார பிரதிநிதித்துவத்தில் 12.5% வெட்டுப்புள்ளியாக இருந்தது 5% மாற்றியது. அது யார் செய்தது? மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பாருங்கள், தொகுதி வாரி முறை, தொகுதிக்கு ஒரு ஆள் தானுங்கிறதால தான் இன்றைக்கு சீமான் போன்ற ஆக்கள் 8% வாக்கெடுத்தாலும் கூட ஒருவர் முள்ளுக்கு போயிடலாம். சட்டமன்றம் அமைச்சராக இருந்தால் அவர் உயிரோடு இருந்தால் அது மிகச்சிறந்த ஒரு திட்டமாக அவர் நிச்சயமாக கொண்டு வந்திருப்பார் என்ற நம்பிக்கை கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்குது. அந்த ஒலுவில் பிரதேசம் இன்றைக்கு அதில் பாதிக்கப்பட்டாலும் ஒலுவில் பிரதேசத்து மக்கள் அஷ்ரஃப் சாருக்கு எதிரானவர்கள் அல்ல. இப்போது ஜேவிபி என்பிபி கட்சியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிரான கொமெண்ட்டுகளை அடித்துக்கொண்டே போவார்கள். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப், உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. மீண்டும் ஒரு விறுவிறுப்பான ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கிழக்கு மாகாண விஜயம் நேற்றைய நாளிலே அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இது தொடர்பிலே இன்றைய நாளிலே சமூக வலைதளங்களிலே மிக வைரலாக பல விடயங்கள் பேசப்படுகின்றன, பகிரப்படுகின்றன. இந்த சமூக வலைதளங்களிலே பகிரப்படக்கூடிய வீடியோக்களிலே மிக பிரதானமாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர், தற்போதைய பொத்துவில் தவிசாளர் முஷாரஃப் முதுநபியின் ஜனாதிபதியிடம் கேட்ட கேள்விகள் தான் இன்றைய சமூக வலைத்தளங்கள் இன்றைய நாளிலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியதை நான் அவதானித்தேன். எனவே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலே உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு அவரை அழைத்து முழுமையாக நடைபெற்ற விடயம் என்ன என்பதை சமூகமயப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று பொத்துவிலில் இருந்து எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்
முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தற்போதைய பொத்துவில் தவிசாளருமான முஷாரஃப் முதரபின் அவர்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. பயண கலைப்பு அப்படியே முகத்தில் தெரிகிறது. ஆமாம், அவசரமாக வந்தோம் உங்களை சந்தி. ஜனாதிபதியின் அம்பாறை மாவட்ட விஜயம், நேற்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய அம்பாறை விஜயத்திலே நல்ல பல விடயங்களை நான் உண்மையிலே பாராட்டுகின்றேன். குறிப்பாக இந்த ஊரிலே நீண்ட காலமாக தசாப்தங்களாக கட்டப்பட்டு முடிக்கப்படாமல் இருந்த அந்த கலாச்சார மண்டபத்தை கட்டுவதற்கான ஒரு அடிக்கல் நடப்பட்ட அடிக்கல் என்ன அதனுடைய தொடர்ச்சியான வேலைகள் செய்வதற்கான ஆரம்ப நிகழ்வு இந்த ஊரில் நடைபெற்றிருக்கிறது. யார் எதை சொன்னாலும் அந்த நிகழ்வுக்காக ஜனாதிபதியையும் இந்த அரசாங்கத்தையும் பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய கனவிலே பல விஷயங்கள் எங்களுடைய கிழக்கு பிராந்தியங்களிலும் இலங்கை முழுவதும் வியாபித்திருந்தது. அதே சமயத்தில் அந்த கலாச்சார மண்டபமும் ஒரு தூர நோக்கத்தோடும் கனவுகளோடும் கட்டப்பட்ட ஒன்று. அது இவ்வளவு காலமும் முடிவுறுத்தப்படாத நிலையிலே இருந்தது என்பது உண்மையிலே ஒரு மனவருத்தமான ஒரு விடயம். அதற்கான ஒரு முடிவினை இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் எய்திருப்பது என்பதற்காக நான் ஜனாதிபதிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். அதே போன்று டிசிசி கூட்டம் பற்றி பேசினீர்கள். அதில் கூட ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற போது அடுத்த வருட எங்களுடைய அபிவிருத்தி திட்டத்திலே கல்முனை நகர அபிவிருத்திக்கான விசேட நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறோம் என்று சொன்னார். எனவே அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஊரிலே அதை செய்து காண்பித்திருக்கிறார். கல்முனையும் நிச்சயமாக எங்களுடைய ஒரு முகவெற்றிலே என்பார்கள். அம்பாறை மாவட்டத்தினுடைய தலைநகரம் என்று கூட சொல்ல முடியும். அந்த கல்முனை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். நீண்ட காலமாக தசாப்தங்களாக அது அபிவிருத்திகள் வெறும் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டு செய்யப்படாமல் இருந்த சூழ்நிலையில் அந்த கல்முனைக்கான அபிவிருத்தியையும் செய்வதாக அவர் சொன்ன உறுதிமொழி என்பதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எனவே அதற்காகவும் நான் ஜனாதிபதியை பாராட்டுகிறேன். அதே சமயத்தில் இந்த டிசிசி கூட்டம் தொடர்பாக பேசினீர்கள். ஜனாதிபதி அந்த கூட்டத்தை நடத்திய விதமும் அவருடைய அணுகுமுறையிலும் ஒரு சில திருப்திகள் இருந்தபோதும் கூட மிக கனமான ஏமாற்றமும் அதிருப்தியும் எனக்கு இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். பொதுவாகவே நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஊடகவியலாளர், காரசாரமாக அரசியல்வாதிகளிடத்திலே கேள்வி கேட்பவர். நேற்றைய நாளிலே மீண்டும் அதனை காண முடிந்தது. சிங்கள மொழியிலே ஜனாதிபதியுடன் காரசாரமாக நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டீர்கள். என்னுடைய கேள்வி, ஜனாதிபதியுடைய அந்த வருகை டிசிசி கூட்டத்திலே உங்களுக்கு அதிருப்தி என்று சொல்கிறீர்கள். ஆனால் மக்கள் அவருடைய அந்த வருகையை கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர் உரையாற்றிய விதம், அதே போன்று வழங்கிய தீர்மானங்களை மெச்சி பாராட்டி பேசுகிறார்கள். உங்களுக்கு ஏன் அதிருப்தி? இல்லை, மெச்சி பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருந்தன, இல்லாமல் இல்லை. ஒரு விடயத்தை அவர் சில விடயங்களை புரிந்து கொண்டு அதிகமாக பேசுவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்காமல் உடனடியாக தீர்வை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு சில பொறிமுறைகளை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். அதே சமயத்தில் அதிருப்திகள் பலவும் இருந்தன. குறிப்பாக எனக்கு முதலிலே அந்த கூட்டத்தில் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் சரிவர கௌரவிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. உண்மையிலே ஒரு புரோட்டோகாலை நாம் எடுத்து பார்க்கிற போது அது ஜனாதிபதியின் செயலாளராக இருந்தாலும், அது டிஃபென்ஸினுடைய செயலாளராக இருந்தாலும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கீழ்த்தான் அவருடைய புரோட்டோகால் இருக்கும். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தின் டிசிசி கூட்டத்தை பார்த்தேன். முன்வரிசையிலே எல்லா எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் இடம் கொடுத்திருந்தார். அவர்களுக்கான சரிசமமான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் எங்களுடைய இந்த அம்பாறை டிசிசி கூட்டத்திலே நான் பார்த்தேன், பாராளுமன்ற உறுப்பினர் உதுமான் அவர்கள், MS உதுமான் நம்பி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் MS அப்துல் வாசித் அவர்கள் எல்லாம் இந்த இரண்டாவது இடத்திலே வரிசையிலே மேடையில் உட்கார வைக்கப்பட்டதும் அவர்கள் பேசுவதற்கு சரியான ஒரு மைக் கொடுக்கப்படவில்லை, வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டார்கள். ஒரு உணர்வும் முன்வரிசையிலே ஆளும் கட்சியை சார்ந்த எம்பிக்களுக்கு மாத்திரம் இடம் கொடுத்த ஒரு நிலைமை என்பதும் ஒரு பொதுவான ஒரு பார்வையை உருவாக்கவில்லை. அதே சமயத்தில் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்கள் பார்க்கப்பட்ட அணுகப்பட்ட விதங்களிலெல்லாம் ஒரு பக்கச்சார்பு நிலை இருந்ததான ஒரு விமர்சனம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய கேள்விகளிலும் அவருடைய பதில்களிலும் கூட மிக கனமாக நான் அதனை உணர்ந்தேன். எனவே அப்படியான அதிருப்திகள் எனக்கு இருந்தது நேற்றைய கூட்டத்திலே. பொத்துவிலுக்கு தனி கல்வி வலயம் தேவை என்று நீங்கள் கேட்டீர்கள். ஜனாதிபதி இன அடிப்படையிலே அவற்றை தர முடியாது என்று சொன்னார். அதில் என்ன பிழை இருக்கின்றது? அதாவது நாங்கள் வரலாற்றை உற்றுநோக்குவோமாக இருந்தால் எல்லோரும் இன ரீதியான விடயங்களை பிரித்து கேட்கும் போது அனுரகுமார திசாநாயக்க NPP தரப்பு தான் அனைவரும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற விடயத்திலே மிக உறுதியாக இருந்தவர்கள். அவரிடத்திலே போய் தனியான கல்வி நிலையத்தை நீங்கள் கேட்பது சரியா? இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதாவது நான்
பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சொன்ன ஒரு விஷயம்தான், பிரச்சனைகளை பேசுவதற்கு அரசியல்வாதிகள் தேவையில்லை, தீர்வை கொடுப்பதற்கு தான் அரசியல்வாதிகள் தேவை. நேற்றைய தினம் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது பொத்துவிலுக்கான தனியான கல்வி வலயம் என்கிற ஒரு விடயம். நான் இன்று நினைக்கின்றேன், இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக மௌனம் காத்துவிட்டு இன்று உங்கள் ஊடகத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த 1.5 வருட கால அவகாசம் என்பது இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நான் பார்த்து கொண்டிருந்த விஷயம். அதிலே குறிப்பாக இந்த கல்வி வலயம் நம்பிக்கையும் இருந்தது. இந்த கல்வி வலய விடயங்கள் நிச்சயமாக அது நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. அதுபோல காணி விடுவிப்பாக இருக்கலாம், இன்னும் பல விடயங்களை நாம் பேச முடியும். ஆனால் நேற்றைய தினம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனவர்த்தமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த விடயங்களினுடைய ஆழத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு ஏமாற்றம் இருந்தது. அதே சமயத்தில் இந்த விடயங்கள் பற்றியதான ஒரு தெளிவை இந்த ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கின்ற எமது பிராந்தியத்தை சார்ந்தவர்கள், ஊரை சார்ந்தவர்கள், ஏனையவர்கள் ஜனாதிபதிக்கு ஊட்டவில்லையோ என்கிற ஒரு பலத்த கோபமும் அவர்கள் மீது வந்தது. வெறுமனே ஆட்சியில் இருக்கிறோம் என்று கொடி சாய்ப்பதற்காக அல்லாமல் இந்த பிரச்சனைகளை சரியாக கொண்டு சேர்ப்பது ஒரு கலை, அது ஒரு பொறிமுறை. நான் ஒரு எம்பியாக இருந்தவன், நானும் மிக முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்தவன். புத்துவிலுக்கு வைத்தியசாலை நாங்கள் தேசிய அரசாங்கத்திற்குள் கொண்டு வந்தது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு குதிரை கொம்பை நாம் செய்தோம். எனவே அதை செய்கிற போது எத்தனை முறை எத்தனை பேரிடம் என்னென்ன வடிவங்களில் மீண்டும் மீண்டும் போய் அதனை நாங்கள் முறையிட்டு அதை செய்து முடித்தோம் என்பதற்கான சாட்சி நானாக இருக்கிறேன். எனவே கல்வி வலய விஷயங்களும் அந்திமம் வரை வந்த விஷயம். நேற்று அவர் நீங்கள் சொன்னது போன்று இன ரீதியாக பிரிக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். எங்களுடைய கோரிக்கை இன்று நேற்றல்ல, நான் நேற்று அவரிடம் நேரடியாக சொன்னேன். பொத்துவிலுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பொத்துவிலில் இருக்கின்ற முஸ்லீம் பாடசாலைகள் அக்கரைப்பற்று வலயம், தமிழ் பாடசாலைகள் திருக்கோயில் வலயம், சிங்கள பாடசாலைகள் அம்பாறை வலயம். ஆனால் இன ரீதியான பிரிவும் அநியாயமும் நடந்தது பொத்துவிலுக்கு. அதை கோரிக்கையாக விடுக்கிற போது அதை செய்யாதீர்கள் கேட்காதீர்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை பற்றிய புரிதல் இல்லாததனுடைய பேச்சு. அங்குதான் பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் 5 வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செல்லப்பிள்ளை என்றெல்லாம் உங்களை சொன்னார்கள். பொத்துவிலுக்கு பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை கொண்டு வந்ததாக சொல்கிற நீங்கள் ஏன் உங்களுடைய காலத்தில் இந்த கல்வி வலயத்தை செய்யவில்லை? நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்னுடைய காலகட்டத்தில் நான் என்னுடைய வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையை கொண்டு வந்தேன். அண்மையில் கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு குழுவினர் வைத்தியசாலைக்கு சென்ற நேரம் அவர்கள் சொன்ன விஷயம், IMF-னுடைய நிபந்தனைகளில் சில அபிவிருத்திகளுக்கு பணம் ஒதுக்க முடியாது என்கிற கட்டுப்பாடுகள் இருந்த போதும் கூட பொத்துவில் வைத்தியசாலை மத்திய அரசாங்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி நிதிகளிலே IMF தலையிடாது என்கின்ற உறுதி கடந்த அரசாங்கத்தின் போது எட்டப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பின்னணியிலும் யார் இருந்தது என்பது இப்பொழுது அந்த வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் அங்கு இருக்கின்ற அபிவிருத்தி குழுவிற்கும் தெரிகின்ற அளவில் தான் நான் செயற்பட்டிருக்கேன். இன்று நாளாந்தம் அந்த அபிவிருத்தி நடக்கிறது. அதே போன்று பஸ் டிப்போவாக இருக்கலாம், முதுமகாவிகாரை பிரச்சனையை தீர்த்ததாக நான் நிறைய சொல்ல முடியும். கல்வி வலய விவகாரங்களை பொறுத்தளவில் எனக்கு பலத்த கோபம் சுஷில் பிரேம்சந்த் என்கிற அமைச்சருக்கும் GL பீரிஸ் என்ற அமைச்சர் மீதும் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் இந்த மக்கள் விடயங்களை புரிந்து கொண்டு செயற்படக்கூடியவர்களாக இருக்கவில்லை. நான் கல்வி அதிகாரிகளோடு நீண்ட பல சண்டைகள் பிடித்து பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் கேள்வியை எழுப்பி பல விடயங்களை தெளிவுபடுத்துகிற போது என்னுடைய காலகட்டத்தில் டலஸ் அழகப்பெருமை, GL பீரிஸ், சுஷில் பிரேம்சந்த் என்று 3 பேர் கல்வி அமைச்சருக்கு மாறி மாறி வந்தார்கள். மூவரும் வருகிற போது மீண்டும் மீண்டும் அதை எத்தி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த மூவரும் என்னை பொறுத்தளவிலே பேசுவதற்கும் கதைப்பதற்கும் தகுதி ரீதியாக தங்களை காண்பிப்பதற்கும் உரியவர்களே அல்லாமல் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான துளியளவும் கரிசனை கொண்டவர்கள் அல்ல என்பது இன்று என்னுடைய குற்றச்சாட்டு. சுஷில் பிரேம்சந்த் என்கின்ற ஒருவர் அன்று கல்வி அமைச்சராக இல்லாமல் இன்னும் ஒருவர் இருந்தால் நான் அதனை முடித்தே வைத்திருப்பேன். இருந்தபோதும் என்னுடைய காலகட்டத்தில் சகல நிர்வாக அதிகாரத்தில் இருந்த அனைவருக்குமே எங்களுடைய பொத்துவில் கல்வி வலயத்தினுடைய தேவை உணர்த்தப்பட்டு அந்த அவர்களுடைய போர்ட் மீட்டிங்கில் முடிவுகள் எட்டப்பட்டு புதிதாக 2024 மலர்கிற போது 25 மலர்கிற போதும் புதிதாக 2 கல்வி வலயங்களை உருவாக்குவது, 20 கல்வி வலயங்களை உருவாக்குவது, அதில் முதலாவது கல்வி வலயம் பொத்துவில் கல்வி வலயம் என்று தீர்மானம் நிறைவேற்றி மாகாண கல்வி அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு ஜோனல் எடுகேஷனுக்கு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலும் மத்திய அரசாங்கத்திலும் பொத்துவில் கல்வி வலயம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது என்பது அதிகாரிகள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நேர்காணலை பார்க்கிற எல்லோரும் அதற்கு ஒப்புக்கொள்வார்கள். இப்போ இன்று நான் மீடியாவில் உங்களூடாக வெளிப்படுவதற்குரிய நோக்கம் எது என்றால், அப்போ கிட்டத்தட்ட நிர்வாக ரீதியான விஷயங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. அதனை டிக்ளேர் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும்தான் இருக்குது. அதை சொல்கிற போது அரசியலுக்காக கடைசி நேரத்தில் இவர்கள் சொல்வார்கள், இதில் எந்த ஒரு நிர்வாக தலையீடும் இல்லாமல் பொலிட்டிக்கலுக்காக சொல்வார்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் பதிலளித்தார். உகண்டாவிலிருந்து பணம் கொண்டு வருகிறோம் என்பது போன்ற ஒரு பதிலாகத்தான் நான் அதனை பார்த்தேன். எல்லாவற்றிற்கும் இப்படியே பேசிக்கொண்டிருக்க முடியாது. உண்மையிலே நிர்வாக ரீதியான கூட்டங்கள் நடைபெற்று பரிசீலித்து நடந்ததால் தான்
இந்த விடயங்களுக்கான தீர்மானத்தை ஜூலை மாதம் அளவில் எட்டிய பின்பும் கூட ஜனவரி மாதத்திலிருந்து நாங்கள் இதனை கொண்டு வருவோம். கல்வி வலயத்தை பொறுத்தளவிலே கிளஸ்டர் முறை, இப்படி பல புதிய முறைகள் கொண்டு வந்தார்கள். அந்த முறைகளுக்குள் பொருத்தி கொண்டு எங்களுக்கு தனி வலயம் தாருங்கள் என்று முயற்சிகள் செய்தோம். அப்படியாக இருந்தால் ஜனாதிபதி அதிகாரிகள் சொல்லக்கூடிய விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை மாத்திரமா பேசுகிறார். அதான் என்னுடைய நேற்று ஜனாதிபதி மேல் வந்த மிகப்பெரிய அதிருப்தி. நேற்று பேசப்பட்ட அத்தனை விடயங்களிலுமே அதிகாரிகளினுடைய குரலாக அவர் இருக்கிறார். உண்மையிலே ஜனாதிபதியை பற்றி நான் சிந்தித்த போது ஒரு மார்க்சிஸ்ட், ஒரு இடதுசாரி ஜனாதிபதி. எனவே மக்கள் பற்றிய ஒரு பார்வையிலும் மக்கள் பக்கமாக இருந்து நோக்குபவராக இருப்பார். அதிகார மட்டத்திலே செய்யப்பட்ட பல தவறுகளால் தான் பல விடயங்கள் அவர் சொன்னது போன்று இனவாத ரீதியான வலயங்கள் உருவாக்கப்பட்டனவென்றால் உருவாக்கப்பட்டது. திருக்கோயில் வலயம் என்பது இனவாத ரீதியாக உருவாக்கப்பட்டது. திருக்கோயில் வலயம் உருவாகுவதற்கு முன்பே தூரத்தை அடிப்படையாக கொண்டு மேனைய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு பொத்துவில் கல்வி வலயத்து கோஷம் அன்ற நீண்ட காலமாக இருந்தது. 1998ஆம் ஆண்டு கோமரங்கடவலை என்கின்ற உபவலயம், கிண்ணியா என்கின்ற உபவலயம், பொத்துவில் உபவலயம். நான் ஜனாவிடம் நேரடியாக உபவலயம் என்கின்ற கேட்டகரியே இல்லை, பொய் எங்களை ஏமாத்திருக்கேன். ஆனால் அந்த 2 உபவலயம் வலயமாக மாறிவிட்டது, பொத்துவில் வலயம் மாறவில்லை. இதற்கிடையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் இரவோடு இரவாக திருக்கோயில் வலயமாக்கப்பட்டது. அக்கரைப்பற்றுக்கும் பொத்துவிலுக்கும் இடையில் இருக்கிற தூரத்திலே பொத்துவிலை நீண்ட காலமாக நாங்கள் தூரத்தின் அடிப்படையிலும் ஏனைய விடயங்களின் அடிப்படையிலும் கேட்டுக்கொண்டிருக்கத்தக்கதாக 2 ஊருக்கும் நடுவிலே இருக்கின்ற திருக்கோயில் வலயம் தமிழ் பாடசாலைகளை மட்டும், அதிலும் பொத்துவிலில் உள்ள தமிழ் பாடசாலையும் சேர்த்து உருவாக்கப்படுது. அந்த இனவாத ரீதியாக உருவாக்கப்பட்ட அவற்றுக்கு எதிராக பொத்துவில் வலயத்தை தருகிறோம் என்று அவர் சொல்லியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒன்றில் அவருக்கு இந்த பிரச்சனையினுடைய ஆழம் தெரியவில்லை. அப்படி என்றால் அந்த பிரச்சனையை ஏன் கொண்டு சேர்க்கவில்லை கூட இருப்பவர்கள் என்பதுதான் என்னுடைய கோபம். இல்லை என்றால் அந்த பதில் அவரிடத்தில் பொருத்தமில்லை. எல்லாவற்றிற்கும் நாங்கள் கேட்கிற கோரிக்கை வேறு. நாங்கள் இப்படியான இனவாத வலயங்களை உருவாக்காதீர்கள் என்று நான் கேட்கிறேன். இனவாத வலயங்கள் உருவாக்கப்படக்கூடாது என்பது அதற்கு பதில் அல்ல. எங்களுடைய கேள்வியும் அதுதான். எனவே அதற்கான ஒரு புரிதலுடனான பதிலை ஜனாதிபதி தரவில்லை என்பது எனக்கு ஒரே மாற்றம். அதனை அவர் நான் அதை பரிசித்து பார்த்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்புகிறோம். 1.5 வருடம் ஆகிவிட்டது. இவ்வளவு காலமும் நாங்கள் பிரைம் மினிஸ்டரை கூட பாராளுமன்றத்தில் நாங்கள் சென்று சந்தித்தோம். நாங்கள் எங்களுடைய கட்சி தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்கள், அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். அப்துல் வாசித் அவர்கள் அதனை ஏற்பாடு செய்திருந்து, ஏனைய ஹிஸ்புல்லா சார் எங்களோட எம்பி, உதுமான் லபி எம்பி உள்ளிட்டோர் நீங்கள் நிறைய பேர் போய் இதனுடைய தேவைகளை பிரைம் மினிஸ்டருக்கும் சொல்லி, அவர் தான் கல்வி அமைச்சரும் கூட. ஆனால் சொல்லப்பட்ட போதும் கூட அதற்கான தீர்வுகள் இதுவரையிலும் எட்டப்படவில்லை. எனவே நாங்கள் இதை பலமுறை கேள்விப்பட்டோம். பொத்துவில் கல்வி வலயத்தை நாங்கள் தந்து விட்டோம் என்று அதனுடைய பேர் பலகை அடிக்கப்பட்டு அதனுடைய விழாவிற்கான நாள் குறிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பொத்துவிலில் நடந்தன. எனவே எங்களுடைய பிரச்சனையை நான் சொன்ன விதம் ஒன்று. ஆனால் அவர் பொதுவாக சொல்கிற பதில்கள் போல உகண்டாவிலேயே பணம் இருக்கிறது கொண்டு வர வேண்டும், இப்படி பல விஷயங்கள் அந்த காலத்திலே சொன்னார்கள். அப்படி சொன்னது போல இதையும் அவர் பொத்தாம்பதுவாக பேசியதில் எனக்கு ஒரு பாரிய அதிருப்தி இருக்கிறது. நேற்று நான் அவதானித்தேன் கிழக்கு மாகாண ஆளுநருடைய விடயம். கிழக்கு மாகாண ஆளுநர் சொன்ன ஒரு விடயம், கிழக்கு மாகாணத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வலயங்களும் இனவாத அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அங்கே சொல்லியிருந்தார். அதனை அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சர் என்று தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ஆதம்பாவும் அங்கே தான் இருந்தார். அதே போன்று நீங்கள் சொன்ன எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருந்தார்கள். யாருமே அதனை எதிர்க்கவில்லை. ஏன் அப்படியாக இருந்தால் ஆளுநர் சொல்லக்கூடிய விடயம் சரிதானா? இல்லை, இனவாத ரீதியாக நான் சொன்னது போன்று திருக்கோயில் வலயம் போல, அதே போன்று மட்டக்களப்பில் இப்படி ஒரு சில இடங்களில் இனத்தை மட்டும் மையப்படுத்தியதான வலயங்கள் உருவாக்கப்பட்டன என்கிற ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த விடயத்தை மையப்படுத்தி இனவாத ரீதியாக பிரித்ததனால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொத்துவிலினுடைய வலயத்தை மறுதளிக்க முடியாது. எனவே அவர்கள் ஒரு ஃப்ளோவிலே தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற நிலை தான் காணப்பட்டது. நான் நேற்று இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஜனாதிபதிக்கு எடுத்து சொன்னேன். இப்பொழுது ஆசிரியர் நியமனம் வருகிறது. ஏன் இந்த கல்வி வலயம் நாம் கேட்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொத்துவில் என்பது இப்போ அக்கரைப்பற்று கல்வி வலயத்துக்குள் 3 கோட்டங்கள். ஒன்று பொத்துவில் கோட்டம், 2 அட்டாளச்சேனை கோட்டம், 3வது அக்கரைப்பற்று கோட்டம். இப்பொழுது ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட், அப்படி வேறு வகையான டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்டில் வருகிற போது என்ன நடக்கிறது என்றால், அந்த வலயத்திலே டீச்சர் ஷார்ட்டேஜா அல்லது என்ன எக்ஸஸான்னு கேட்பார்கள், மேலதிகமாக குறைபாடான்று. அப்போ ஆங்கில பாடம் என்று பார்க்கிற போது அக்கரைப்பற்று வலயம் சொல்லும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு புதிய நியமனம் வராது. ஆனால் உண்மையில் பார்த்தால் அந்த அதிகமான டீச்சர்ஸ் எங்கே இருப்பார்கள் என்றால் அட்டாளச்சேனை கோட்டத்திற்குள்ளும் அக்கரைப்பற்று கோட்டத்திற்குள்ளும் இருப்பார்கள். பொத்துவில் கோட்டத்திற்குள் இருப்பதில்லை. ஏனென்றால் பொத்துவில் தூரம். எனவே அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, கல்முனை போன்ற இடங்களில் உள்ள டீச்சர்ஸ் தான் பெரும்பாலும் அங்கு வர வேண்டிய சூழல் என்பதால் அவர்கள் பெரும்பாலும் தவிர்ந்து கொள்கிறார்கள். எனவே அதிகமான டீச்சர்ஸை இந்த 2 கோட்டமும் வைத்திருப்பதால் பொத்துவில் கோட்டம் பாதிக்கப்படுது. இதுதான் நாங்கள் கல்வி வலயத்தை கேட்பதற்கான அடிப்படை நோக்கமாக அன்றிலிருந்து உருவானது. எனவே ஜனாதிபதியிடம் நான் சொன்னேன், நீங்கள் நியமனம் வழங்குகிற போது ஒன்று கோட்டத்தை அடிப்படை
அடிப்படையாக கொண்டு டீச்சர்ஸ் நியமனம் வழங்குங்கள். இல்லை என்றால் பாடசாலைகளை நீங்கள் கணக்கெடுப்பு செய்து இந்த பாடசாலைக்கு இத்தனை டீச்சர்ஸ் இல்லை, எனவே அதனை வழங்குங்கள் என்கின்ற ஒரு நியமத்தை கொண்டு வராமல் நீங்கள் எத்தனை புதிய ஆசிரியர்கள் போனாலும் பொத்துவில் மாத்திரமல்ல இலங்கை முழுவதும் இருக்கின்ற பின்தங்கிய பிரதேசங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை அப்படித்தான் இருக்கும். ஆனால் வலயங்களினுடைய கணக்கெடுப்பு எடுத்து பார்க்கிற போது ஆசிரியர்களை நாங்கள் போதிய அளவு கொடுத்திருப்போம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்ற விடயத்தை ஜனாதிபதிக்கு சொன்னேன். அதனை நான் கருத்தில் கொள்வதாக அவரிடத்திலே வாக்குறுதி ஒன்று தந்தார். அதே போன்று தேசிய பாதுகாப்பு குறித்தும் நீங்கள் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு முற்பட்டீர்கள். ஆனால் ஜனாதிபதி உங்களை பேச விடவில்லை. தேசிய பாதுகாப்பு பற்றி இங்கே பேச வர வேண்டாம் என்று உங்களை அமரச் சொன்னார். என்னுடைய கேள்வி, அப்படியாக இருந்தால் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சனையை தான் நீங்கள் முன்வைக்க பார்த்திருப்பீர்கள். ஜனாதிபதியிடம் அவகாசம் கேட்டீர்களா? எனக்கு ஒரு அவகாசம் தாருங்கள், உங்களோடு இது பற்றி பேச வேண்டும் என்று. நான் சொன்னேன், நீங்கள் தேசிய பாதுகாப்பை பேச வேண்டாம் என்கிற போது நான் இந்த இடத்தில் அதனை பேசவில்லை. ஆனால் நீங்கள் சொல்வது பற்றிய மாற்று கருத்துக்கள் எங்களிடம் நிறைய இருக்கின்றன, அவற்றை பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று கேட்டு அதனை ஏற்படுத்தி தருவதாக சொன்னார். அதாவது எங்களுடைய அருகாம்பை பிரதேசம் இலங்கையிலே சுற்றுலாத்துறைக்கு பேர் போன ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம். ஆனால் இப்போது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு பிரதேசம். அதை உருவாக்கியதுதான் எனக்கு வந்த கோபம். எனவே அருகாம்பை பிரதேசம் சர்ஃபிங் என்று சொல்லப்படுகிற நீர்ச்சறுக்கல் விளையாட்டுக்கு உலகத்திலே டாப் 10 2வது ஒரு இடம். அதே சமயத்தில் அதிகமான முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கிற ஒரு சுற்றுலா பிரதேசம் என்றாலும் பொத்துவில் தான். இப்பொழுது நாங்கள் உணவட்டுனு, அதே போன்று ஹிக்கடுவை அல்லது நாங்கள் மட்டக்களப்பு பாசிக்கூடா என்றெல்லாம் எடுத்து பார்க்கிற போது முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கிற ஒரு பிரதேசம் அருகாம்பை. அருகாம்பையில் பல நாட்டவர்களும் வந்து போகிறார்கள், இஸ்ரேலியர்கள் வருகிறார்கள், ஏனையவர்களும் வருகிறார்கள். எனவே இந்த அருகாம்பை பிரதேசத்தினுடைய சுற்றுலாத்துறையை மழுங்கடிக்க செய்யும் விதமான சில செயற்பாடுகள் நடக்கிறதோ என்கிற அச்சம், அங்கே இருக்கிற ஒரு பயம், ஒரு சந்தேகம் எனக்கு உட்பட எங்களுடைய எல்லா சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது போல நிறைய பேர் வரப்பயப்படுகிற இடம். அண்மையில் கூட 7 பேர் அங்கே கைது செய்யப்பட்டார். பானந்துறையில் இளைஞர்கள். நீங்கள் இதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் அருகம்பை பற்றி உங்களுக்கு வருகிற செய்தி எதுவாக இருக்கும் என்றால் சபாத் ஹவுஸ் என்கிற ஒரு விடயத்தை பற்றி இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்பது பற்றி பேசினார்கள். அதே போன்று இஸ்ரேலியர்களை கொல்ல வருபவர்களை பிடித்தன்னு பேசினார்கள். நோ பிகினி என்கிற விடயம் பேசப்பட்டது. எனவே நீங்கள் பாருங்கள், உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம் அருகாம்பை என்று பேசப்படவில்லை. அருகாம்பையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே நான் 5 நிலத்தையும் காட்டக்கூடிய ஒரு பிரதேசம் அது. நீங்கள் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை 5 நிலமும் எங்களுடைய பொத்துவில் அருகாம்பையிலே நாங்கள் பொத்துவிலே காட்டுவோம். எல்லா ஏனைய இடங்கள் அவ்வாறு அல்ல. கடல் என்றால் கடல் மட்டும்தான். எங்களோட ஊரில் காட்டையும் காட்ட முடியும், நெல் வயலையும் காட்ட முடியும், எல்லாம் வளமும் இருக்கிற ஒரு இடம். ஆனால் இந்த ஒரு சர்ஃபிங் சீசன் மட்டுமே அங்கே ஒரு டூரிசம் நடப்பது போன்ற ஒரு குறுகலான ஒரு பார்வை இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அருகம்பை அதிகம் பிரசித்தமாகிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு மறைமுக சதி நீண்ட காலமாக இருப்பதான ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. யாரோ இருக்கக்கூடும். சில நேரங்களில் தென்பகுதியை சார்ந்த சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடும். எங்களுடைய பிரதேசத்திலும் அதிகமான தென்பகுதியை சார்ந்தவர்கள் வந்து ஹோட்டல் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பகுதியில் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இதை மூடிவிட்டு சென்று விடுவார்கள். எங்களோட ஊரிலே 2 போகம் நெல் செய்பவர்களும் குறைவு. தண்ணீர் இல்லாத பிரச்சனை. மழைக்காலம் என்பது மிக சொற்பமான காலம். டித்வா புயலால், டித்வா மழையால் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டது. ஆனால் பொத்துவில் பாதிக்கப்படவில்லை. கொஞ்சம் மழை தான் அங்கே பெய்தது. அப்படி இருக்கிற போது டூரிசம் சீசனை நீங்கள் எடுத்து பார்த்தால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் அக்டோபர் ஆகிவிட்டது, கடும் மழை அடித்து ஊற்றுகிறது போல, முழங்கால் அளவு தண்ணி இருக்கும் என்று எங்களுடைய பொத்துவிலை பற்றி சொல்லுவார். டிசம்பர் மாதம் எல்லா நாட்டிலும் டூரிசம் இருக்கும். ஆனால் பொத்துவில் அருகாம்பையிலே இல்லை. எனவே இது ஏன் ஏற்பட்டது என்று பார்த்தால் இதனை ஒட்டித்தான் பல விஷயம். நீங்கள் சொன்னது போன்று இந்த 7 மாணவர்கள், நான் இந்த நிகழ்வு கூடாக வெளி பிரதேசங்களில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும். இந்த சபாத் ஹவுஸ் விடயம் அங்கே வந்த போதும் நான் நேர்காணல் கொடுத்த போது சொன்ன ஒரு விடயம், சபாத் ஹவுஸ் என்பது இஸ்ரேலியர்கள் ஒரு வழிபாட்டு தலம், அவர் மிக கோயில் போன்று கட்டியிருக்கிறார்கள், அங்கே இஸ்ரேல்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் பலவாறாக பேசினேன். ஏதோ பொத்துவிலுக்கு குரல் கொடுக்கிறோம் என்று இதனை நாங்கள் அகற்ற வேண்டும் பல பேர் பேசினார்கள். நான் ஒரு தவிசாளராக நான் சொன்னேன், நீங்கள் நினைப்பது போன்று அந்த சபாத் ஹவுஸ் என்பது அல்ல. அது ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஃபெசிலிட்டேட் சென்டர் என்று தான் அவருடைய பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியில் இருந்தது. அதை அவர்கள் இஸ்ரேலியர்கள் மட்டுக்கும் வருவதற்கான இடமாக மாற்றியிருந்தார்கள். ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. சில சாப்பிடுகிற போது அவர்களுடைய ஆராதனைகளை அவர்கள் செய்தார்கள். அதே சமயத்தில் இஸ்ரேலியர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிற போது அதற்கு அவர்கள் அதுக்கான சேவைகளை அவர்கள் வழங்கினார்கள். அவர்கள் பதிவு செய்த விடயத்திலும் அல்லது அவர்கள் பதிவு செய்த நோக்கம் வேறு, அவர்கள் நடந்து கொண்ட விதம் வேறு என்கிற விடயத்திலும் முரண்பாடுகள் இருந்தன. பிரதேச சபை அதை கண்காணித்தது. எங்களுடைய முஸ்லீம் சகோதரருடைய நிலத்தை இன்னும் ஒரு தமிழ் சகோதரர் வாங்கி அந்த இடத்தில் தான் அது அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட், பலகையால் ஆக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அது பார்வை. எனவே அதனை நாங்கள் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட நிலத்தை வழங்கிய
முஸ்லிம் சகோதரர் ஒரு மாபெரும் தவறை செய்து விட்டோம் என்று அவர் வழங்கிய அதே நிலத்தை அதைவிட அதிகமான பணத்தை கஷ்டப்பட்ட சொத்துக்களை விட்டு கொடுத்து இப்பொழுது அதை வாங்கிவிட்டார். அந்த இடத்தில் அது இல்லை. என்னவென்றால் இந்த ஊடகங்கள் இதனை ஊதி பெருப்பித்தவுடன் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கோயில் போன்று, பள்ளிவாயல் போன்று, பன்சலை போன்று அங்கே ஒரு இஸ்ரேலியர்களுக்கான ஒரு பெரும் ஆலயம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார். அதே போல இஸ்ரேலியர்கள் அந்த இடங்களை எல்லாம் அபகரித்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார். இந்த எண்ணம் தான் வெளியிலிருந்து வருகிற முஸ்லீம் சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க என்றால் அது எங்கே இருக்குது, சபாத் ஹவுஸ், அதை பார்க்கணும், இஸ்ரேலியர்கள் எங்கே வாழ்கிறாங்க, ஒரு குடியேற்றம் போல இஸ்ரேலியர்கள் அங்கே சில பகுதிகளில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான கருத்து விதைக்கப்பட்டிருக்கு. இது பிழை என்று நாம் சொல்ல எத்தனைக்கிற போதும் ஒருவேளை இவர் அதுக்கு சப்போர்ட்டோ என்று சில பேர் இருக்கிறார்கள். அடிப்படை புரியாமல் எழுகிற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சமூகம் நமக்குள்ள இருக்கு. இந்த காலம் அப்படித்தான். இந்த சமூக ஊடகங்கள் என்பவை கொண்டு போடுவார்கள். எனவே நான் அதை அந்த நேரமும் சொன்னேன், பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. நான் வந்த டிஐடி சிஐடி எல்லோரும் என்னை சேமனை வந்து சந்தித்த போது நான் சொன்ன ஒரு விடயம், இஸ்ரேல் தொடர்பாக எங்களிடம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை இங்கு நாங்கள் அறிந்த வரையில் எந்த ஒரு ஹோட்டல் ஓனர்ஸும் அது சம்பந்தமாக அவர்களை பற்றி முறைப்பாடு செய்யவில்லை. அவர்களுக்கு எதிரானவர்களாகவும் இல்லை. நீண்ட காலமாக இஸ்ரேலியர்கள் வருகிறார்கள். இப்போது நான் பார்த்து நிறைய ஐரோப்பியர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே வருகிறார்கள், போகிறார்கள். நான் வந்து புலனாய்வு பிரிவினரிடம் நான் சொன்ன ஒரு விடயம், வந்து போகிற டூரிஸ்டை பற்றி எங்களுக்கு எந்த முறைப்பாடும் இல்லை. வந்து போபவர்கள் வெளிநாட்டு இஸ்ரேலை சார்ந்த ஒரு ஆயுதம் படை சார்ந்தவராக அல்லது முஸ்லிம் விரோத போக்குடையவராக இருப்பார் என்றால் அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்க இருக்கிற ஹோட்டல் ஓனர்ஸோ யாருடைய பொறுப்பும் அல்ல. எனவே நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு சமமான அந்தஸ்தோடு அந்த மக்கள் உரிய சேவைகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். எங்களுக்குள் எந்த பொல்லாப்பும் இல்லை என்று நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றும் நீங்கள் கேட்கிற போதே கேட்கிறீர்கள், அங்கு வருகிற போதே ஒரு பயமான உணர்வு இருக்கின்றது. இந்த உணர்வை கொடுத்ததால் எங்களுடைய டூரிசம் அடிபட்டு போகிறது என்று ஆதங்கம் தான் ஜனாதிபதியிடம் பேச வருகிறது. செக் போஸ்ட் எங்குமே இல்லை. பொத்துவிலில் இருக்கிறது, யாழ்ப்பாணத்திலும் இப்பொழுது இல்லை, முல்லைத்தீவிலும் இல்லை, கிளிநொச்சியிலும் இல்லை. பொத்துவிலுக்குள் நுழைகிற போது 2 பெரிய செக் போஸ்ட். நான் இதனை அகற்றுங்கள் என்று கேட்டதற்கு தான் ஜனாதிபதி சொன்னார், அது நேஷனல் செக்யூரிட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதனால் தான் நாங்கள் இதனை பிடித்து வைத்தோம். இந்த 7 பாணந்துறை இளைஞர்களுக்கும் நடந்த விஷயம் என்னவென்றால், அவர்கள் அங்கே வந்து இது எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது அவர்கள் மீது சந்தேகப்பட்டு அவர்களை பிடித்து அவர்கள் குற்றமற்றவர்கள், எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் என்று இப்பொழுது நீதிமன்றமும் அவர்களிடம் கொடுத்து இன்னும் ஒரு ரிப்போர்ட் வர இருக்கிறது, பெயிலிலே அவர்களை விட்டிருக்கிறார்கள். எனவே இதுதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கவலை. நீங்கள் இந்த பிகினி நோ பிகினி என்கிற ஒரு விஷயம் சொன்னீர்கள். அங்கே ஆரம்பத்தில் ஒரு குடியேற்றமாக இருந்த இடம் இப்பொழுதோ ஹோட்டல்கள் அதிகமாகிவிட்டது. அங்கே பாடசாலை, பள்ளிவாயல்கள் கூட மெயின் ரோட்லேயே இருக்கிறது, பிரதான வீதியில். எனவே அந்த இடத்தில் அந்த பிக்கினியோடு சில சுற்றுலா பயணிகள் பெண்கள் செல்கிற போது அப்போ ஒரு சிலர் இவ்விடத்திலே அவர்கள் அப்படி நடந்து கொள்ள தேவையில்லை என்று நோ பிக்கினி என்று போட்டார்கள். அதனை எப்படி மெனிப்புலேட் பண்ணினார்கள் என்றால், தென்பகுதி ஊடகங்கள், நீங்கள் அருகாம்பைக்கு போனால் நீச்சல் அடிப்பதாக இருந்தாலும் நீங்கள் சாரி உடுக்க வேண்டும், கோட் சூட் உடுக்க வேண்டும். அப்போ இப்படி இது எங்களுடைய சுற்றுலா பயணிகளுக்கு சொல்கிற போது அவர்கள் பொத்துவிலுக்கு வர விரும்புவார்களா? இல்லை. எனவே நான் என்னிடம் வந்த புலனாய்ப்பிரிடம் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், இப்படி இந்த கதையை பரப்புபவர்கள் யார், அவர்களை தேடி கண்டுபிடிங்கள். இந்த செய்தி வெப்சைட்டுகள் இருக்கலாம் அல்லது சமூக ஊடகங்களாக இருக்கலாம். இப்படியான ஒரு பிரச்சனை இருப்பதாக அந்த செய்தியை மாற்றி திரிவுபடுத்துவர்களுடைய உள்நோக்கம் என்ன, அவர்களை கண்டுபிடியுங்கள். நீங்கள் எங்களுடைய ஊரிலே பிரச்சனை இல்லை என்று இப்படி உண்மையாகவே மிக கவலை. சுற்றுலா எங்களுடைய ஊர் போன்ற ஒரு வளமான ஊரை காட்டவே முடியாது. நான் இலங்கை முழுவதும் உலகம் முழுவதும் பயணித்து வருவேன். அவ்வளவு அழகான இடம், அவ்வளவு வசதிகள் இருக்கிறது, காட்டியிருக்கிறேன். ஆனால் அதை இப்படி வேறு விதமாக இவர்கள் விளம்பரப்படுத்துவதன் பின்னணியில் ஒரு சதி இருக்கிறது என்பதைத்தான் நான் ஜனாதிபதியிடம் சொல்ல எத்தனித்தேன். நான் அவரிடம் கேட்டிருக்கிறேன். இது தொடர்பான கூட்டம் நடைபெறுகிற போது நாங்கள் மறுபடியும் அந்த விடயத்தை பேசியிருக்கிறோம். அதே போன்ற ஒரு சதிதான் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு ஏப்ரல் மேயிலிருந்து அக்டோபர் வரை தான் அங்கே டூரிசம், மற்ற நேரங்களில் இல்லை என்பது போன்றும் இவர்கள் அமைத்து விட்டார்கள். நான் இப்பொழுது தவிசாளராக உலக வங்கி ஏனையவர்களோடு எல்லாம் பேசி தொடர்ச்சியாக அங்கே சுற்றுலா பயணிகள் வந்து போவதற்கான ஒரு நிகழ்ச்சிகளை உருவாக்குகின்ற ஒரு இவெண்ட் கேலண்டரை அண்மையிலே நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். எனவே அருகாம்பை நீங்கள் டிசம்பரிலும் வரலாம், ஜனவரியிலும் வரலாம். ஒரு மழை காலத்தில் எல்லா இடத்திலும் மழை காலம் என்றால் கொஞ்சம் ட்ரொப் இருக்கும் தான். அதுக்காக ஒரு 6, 7, 8 மாதங்கள் டூரிசமே இல்லை என்று சொல்ல முடியாது. டிசம்பரிலெல்லாம் அங்கே வெயில் கொழுந்து விட்டெறியும். ஆனால் அங்கே வருவதற்கு ஆள் இல்லை என்றால் வெளியிலே அங்கே சீசன் முடிந்து விட்டதான ஒரு மாயம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அதனை உடைப்பது பற்றியதான ஒரு விடயத்தை பேசத்தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அங்கே அருகாம்பையை பற்றி அவ்விடத்தில் பேசுகிற போது ஒரு குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைத்த போது வந்த கவலையில் தான் நான் இந்த விடயத்தை தொட்டு பேசியிருக்கிறேன். ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிற போது நேரடியாக ஜனாதிபதியிடம் இந்த விடயங்களை சொல்ல முற்படும். மீண்டும் பொறுப்போடு உங்களிடத்திலே இன்னும் ஒரு தடவை அந்த வினாவை தொடுக்கின்றேன். நீங்கள் மிக உறுதியாக மிக பொறுப்பாக சொல்கிறீர்களா, பொத்துவிலே வாழக்கூடிய சுதேச மக்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலே எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள், வெளி மாவட்டங்களிலே இருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் விளங்கி இருப்பது பிழை என்பதை மீண்டும்
உறுதியாக சொல்கிறீர்களா? நிச்சயமாக அங்கே சுற்றுலா பயணிகளாக வருபவர்கள் எங்களுடைய ஹோட்டல் ஓனர்ஸ்களோட யாரோடும் எந்த பிரச்சனையுமே இல்லை. சில சம்பவங்கள் நடந்தன. அதாவது இஸ்ரேலை சேர்ந்த ஒருவருக்கும் சகோதர இனத்தைச் சேர்ந்த சிங்கள சகோதரருக்கும் இடையில் ஒரு கைகலப்பு ஒன்று ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்திலேயே சில பேர் போதையை ஒன்று அல்கோஹால் பாவிப்பார்கள், அவர்கள் பழக்கமான ஒன்று. அந்த சம்பவத்தின் போது கூட இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அது ஒரு தனிப்பட்ட இரு நபர்களுடைய பிரச்சனை, ஒரு முழு திட்டத்தினுடைய வெளிப்பாடு அதல்ல. அப்படியான ஒரு அபாயம் ஆபத்தங்கு இருக்குமாக இருந்தால் அதில் நாங்கள் மிக உறுதியாக இருப்போம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பேசு பொருளாக மாறி இருந்தது. இருவர் அங்கே அருகம்பையிலே குண்டு வைக்க வந்தார்கள் என்ற ஒரு விடயம். இப்பொழுது தேசிய பாதுகாப்பு என்று சொன்னதால் நாம் ஊடகத்திலும் அதை விரிவாக பேசுவது பொருத்தமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஜனாதிபதி அவ்விடத்திலே பேச வேண்டாம் என்றால் இவ்விடத்தில் பேசுவதும் பொருத்தமோ தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிந்த எவருமே இல்லை. அது எங்களுடைய ஹோட்டல் எதிலுமே அவ்வாறான ஒரு கைது இடம்பெறவும் இல்லை. அப்படி ஒன்று இருக்க போவதான ஒரு விடயம் சொல்லப்பட்டது, பெரிய பரபரப்பாக்கப்பட்டது. பிறகு பார்த்தால் எங்க ஒரு இடத்தில் கைது செய்தால் சொன்னால் யாரை கைது செய்தால் உண்மையான எதுவும் தெரியாது. எனவே நாம் அது பற்றி நாம் அறிந்த வரையில் எங்களுடைய கருத்து இதுதான். ஊரில் இருக்கின்ற ஹோட்டல் ஓனர்ஸோ அல்லது மக்களோ அல்லது வருகின்ற சுற்றுலா பயணிகளோ எந்த ஒரு நாங்கள் இன்று நேற்று டூரிசம் செய்யவில்லை. பொத்துவில் கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக சுற்றுலாத்துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசம். நீண்ட காலமாக இப்போ கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் குட்மேன் என்ற ஒருத்தர் இருந்தார். எங்களோட ஊரில் இருக்கிறவர்கள் ஹோட்டல் தொடங்க முந்தைய ஒரு வெள்ளக்காரர் ஹோட்டல் வச்சிருந்தார் எங்களோட ஊரில். எனவே அந்த சுற்றுலா பயணிகளிடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத முழு பாதுகாப்பான ஒரு இடமாகத்தான் அந்த இடத்துல இருக்கு. தனிநபர் குற்றங்கள் அங்கங்கே நடக்கிற போது அது ஒட்டுமொத்தமான ஒரு பிரதேசத்தின் பிரச்சனையாக வராது. இப்பொழுது நாம் பார்த்தால் தாய்லாந்தில் கூட சுற்றுலா பயணிக்கும் ஒரு சாதாரண நபருக்கு இடையில் ஒரு சண்டையோ சச்சரவோ நடக்கத்தான் செய்கிறது. நான் நினைக்கிறேன் நன்மையிலே பார்த்தேன், தாய்லாந்தில் ஒரு இஸ்ரேலியருக்கு அந்த மக்கள் அவர் பிள்ளையாக நடந்து கொண்டதால் தாக்கினார். இது தனிப்பட்ட ஒரு நபரினுடைய நடத்தையினால் வருகிற ஒரு பிறழ்வுகளால் வர பிரச்சனை. அதற்காக அந்த பிரதேசத்திலேயே பெரிய பிரச்சனைக்கு தூரம் தாய்லாந்துக்கு போகாதீர்கள் என்று சொல்ல முடியாது. அதுபோல் எங்களை பொறுத்தளவிலே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கிறது. முஸ்லீம் சகோதரர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வருகிற போது நீங்கள் ஊருக்கு வாருங்கள், ஊரினுடைய அழகை ரசியுங்கள், உங்களுடைய பொழுதையை நீங்கள் நன்றாக கழியுங்கள். இங்கே ஒரு வகையான பிரச்சனை இருப்பது போல ஒரு பெரும் ஆலயம் இருப்பது போன்ற ஒரு பிழையான கற்பனையோடு வராதீர்கள் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான பொறுப்பான ஒரு வேண்டுகோள். அருகம்பையிலே நடைபெறக்கூடிய காணி கொள்ளை பற்றி ஜனாதிபதி பேசியிருந்தார். அது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? யார் அதற்கு பின்னால் இருக்கிறார்கள்? இல்லை, அதுதான் எனக்கு உண்மையாகவே நான் அதிருப்தி என்று ஆரம்பத்தில் சொன்னதனுடைய நோக்கமும் அதுதான். நான் நினைக்கின்றேன் ஒரு போலீஸ் டிஐஜி அவர்கள் ஜனாதிபதியிடம் ஒரு முறையீட்டை செய்தார். அவர் செய்த முறையீடு என்னவென்றால், அருகம்பையில் இருக்கின்ற சுற்றுலா ஹோட்டல்கள் எல்டிஓ பெர்மிட்டாக இருக்கிறது. இவர்கள் எல்டிஓ பெர்மிட்டில் ஹோட்டல் கட்டியிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படுவதில்லை. அப்படி 200 சொச்சம் ஹோட்டல் இருக்கிறது. இதனை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்பது போன்று சொன்னார். உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயம். அதாவது அந்த பகுதி ஆரம்பத்தில் மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அரசாங்கம் எல்டிஓ பெர்மிட் கொடுத்தது. உண்மையிலே எங்களுடைய ஊரில் தான் அதிகமான அரச காணி இருக்கிறது. நான் டிசிசி சேர்மனாக அம்பாறை மாவட்டத்தில் 6 பிரதேசங்களுக்கு இருந்தேன். ரணில் விக்ரமசிங்கே உரிமை என்ற ஒரு வேலை திட்டம் கொண்டு வந்தார். நான் இந்த காணி சம்பந்தமாக சில விஷயம் சொல்வதாக இருந்தால், அரச காணிகளை எல்டிஓ பெர்மிட் என்று சொல்வார். ஒரு கட்டத்திற்கு மேலே போகிற போது ஜனாதிபதி என்ன செய்தார், ஜெயபூமி என்று கொடுத்தார்கள். ஜெயபூமி என்கிற போது சில நேரங்களில் அதனை விற்க மாற்றுவதற்கு முடியும். அரச காணி பெர்மிட்டுகளை விற்க மாற்ற முடியாது. ஜெயபூமியாக வருகிற போது டிஎஸ்னுடைய கன்சர்னுடன் அதை மாற்ற முடியும். இரத்த உறவுகளோ என்னவர்களும் செய்ய முடியும். அதே சமயத்தில் இந்த உரிமை என்று ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி கொண்டு வந்த ஒரு திட்டம், நான் நினைக்கின்றேன் அந்த திட்டத்திற்காக ரணில் விக்ரமசிங்கேயை நான் நன்றியோடு இன்றும் நினைவு கூறுகிறேன். அது என்னவென்றால், நாங்கள் முன்பு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு தனிநபருக்காக இருந்ததை ஏனையவர்களுக்கு பிரித்து கொடுத்த மன்னர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதே போன்று கிரவுன் லேண்ட் என்று சொல்லப்படுகிற அரச காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளித்த மன்னர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். உரிமை என்கிற வேலை திட்டம் ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்தது என்னவென்றால், ஒரு அரச காணியை தனியாருக்கே வழங்குவது, ஒரு பிரைவேட் லேண்ட் போன்ற ஒரு கொடுப்பது தான். உண்மையிலே இப்போ அருகம்பையை பொறுத்தளவிலே குடியேற்ற காணிகள் என்கின்ற இடங்களில் மக்கள் வாழ்ந்தார்கள். பின்பு அது டூரிசமாக மாறுது. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிற நேரம் நாளடைவில் இதுவும் ஒரு ஹோட்டலாக மாறியது, அதுவும் மாறியது. இப்பொழுது எல்லாமே ஹோட்டலாக மாறிவிட்டது. அவர்களிடம் இருக்கிற ஆவணம் என்ன, எல்டிஓ பெர்மிட். நீண்ட காலமாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் மாறுகிற போது, அமைச்சர் வருகிற போது, அதிகாரிகள் வருகிற போது இந்த எல்டிஓ பெர்மிட் எங்களுக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு தனிநபர் பெர்மிட்டாக மாற்றித்தாங்கன்னு கேட்குறாங்க. உண்மையாக சட்டம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் குடியிருப்பு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு பெர்மிட் வழங்கலாம். நீங்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தால் லாங் டேர்ம் லீஸுக்கு நீங்கள் போங்க. அப்போ அரசாங்கத்துக்கு காசு காட்டி லீஸ் மூலமாக எடுங்க. அந்த லீஸுக்கு போகிறதுல சில தயக்கங்கள் இருக்குது எங்களோட மக்களுக்கு. ஒன்று என்னவென்றால், இந்த லீஸுக்கு போகிற ப்ரோசஸுக்கு பல வருடங்கள் எடுக்கிறது. அப்போ ஒன்று இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதி என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ ஒரு நடமாடும் சேவை ஒன்றை உருவாக்கி எல்லாரும் லீஸ் பண்ணுங்க,
இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் லீஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரோம். இந்த லீஸ் பிரதேச செயலகத்திலேருந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு திணைக்களங்கள் அனுமதியை பெற்று அதிலிருந்து பிஎல்சிக்கு போயிட்டு அதே பிறகு மினிஸ்ட்ரிக்கு போய் மறுபடியும் வந்து இந்த ப்ரோசஸ் நடக்க சில பேர் 15 வருஷமாக லீஸ் அப்ளிகேஷன் போட்டிக்கிறேன்னு சொல்கிறார்கள் இருக்கிறாங்க. எனவே இந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை லீஸ் குயிக்காக கிடைக்கும். அதே போல் அந்த லீஸுக்கான அமௌண்ட்டை வெல்யூவேஷனை பார்க்குறதுலையும் அதிகமான தொகையை கட்ட வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த ஹோட்டல் ஓனர்ஸுக்கு அதில் ஒரு அதிருப்தி இருக்குது. இதுக்கு நீங்கள் எங்களுக்கு வழி செய்து தாருங்கள் என்று ஒவ்வொருவரிடம் கேட்டார்கள். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியிடம் கேட்கிற போது உரிமைய வேலை திட்டத்தின்படி இந்த ஹோட்டல்களுக்கு நான் உரிமையை வழங்குறேன். உரிமை என்றால் தனிநபர் ஆவணமாக தாரன்னு சொன்னார். எனவே அப்படியான ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியில் இருந்து அந்த ஹோட்டல்கள் நடக்கிற போது ஏதோ ஒரு களவில் ஒரு வேலை செய்கிறது போன்று அந்த போலீஸ் அதிகாரி பேசியதும் அதற்கு ஜனாதிபதி பதில் சொன்னதும் எனக்கு உண்மையாக மன வருத்தம். இது ஒரு இஷ்யூ தான். இந்த இஷ்யூவுக்கு இல்லை நீங்கள் லீஸ் தான் எடுக்க வேண்டும் என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் லீஸை செய்யுங்க, நாங்கள் உத்தரவாதம் தரோம், வெகு விரைவில் இந்த லீஸ் எடுத்து தரோம் என்று ஜனாதிபதி ஆர்டர் போட்டு இது நடந்தால் பரவாயில்லை. இது ஏதோ குடியிருப்பு காணிக்குள்ளே ஹோட்டல் நடத்தி களவு செய்கிறார்கள் என்பதாக சொல்வதில்லை. உண்மையில் எனக்கு உண்மையாக தனிப்பட்ட ஒரு வேதனையாக இருந்தது. என்னோட பல இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், எல்லா நாடுகள்லையும் பார்த்துக்கிறோம். ஒரு வீடாக இருக்கும் ஹோம் ஸ்டேங்கிற ஒரு சப்ஜெக்ட் உருவாயிருக்கும். நான் ஒரு சேர்மனுங்கிறதால் இந்த கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் இலங்கை இந்த திட்டத்தில் நாங்கள் நிறைய பைலோக்கள் உருவாகி இருக்கு சபைகளால். இலங்கையிற திட்டத்தில் ஒரு ஹோட்டல்ஸுக்கு எப்படி காசு அறவிடணும்னு பிரதேச சபைக்கு ஒரு சட்டம் இருக்கு. இந்த ஹோம் ஸ்டேக்கு எப்படி நாம் செய்யணுங்கிற லோ ஒன்று இன்னும் உருவாக்கப்படலை. ஆனால் இன்றைய காலம் ஹோம் ஸ்டே ஒரு வீடுகளை கூட இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்டாக அந்த ஒரு ஹோட்டல் ஓனர்ஸ் ஹோட்டல் டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குற நிலைமை உருவாயிருக்கு. எனவே இது சட்டத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு பாரதூரமான கொள்ளை போல. அண்மையில் ஒரு பிரச்சனை, ஒரு அரச காணியை நிரப்பினார். அரச காணின்னா அவருக்கு பெர்மிட் இருக்கு, அவருடைய காணியை அவர் நிரப்பினது. அது ஒரு பள்ளி வாயிலுக்கு சொந்தமான காணியாக இருந்ததில் இன்னும் 2 பேர் காட்டி கொடுத்து தெரியும் தானே நம்மட சமூக பிரச்சனைகள். அந்த இடத்தை வந்து அவர்கள் பார்வையிட்டார். அது ஓரிரு தனிநபர் பிரச்சனை என்றால் எத்தனை காணி பிரச்சனை இல்லை, எத்தனை இடங்களில் கொழும்புல காணி வழக்குகள் இல்லையா, இல்லை ரத்னபுரையில் காணி வழக்குகள் இல்லையா, ஓரிருவருக்கு காணி வழக்குகள் இருக்கு என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அருகம்பையில் காணி பிரச்சனை இருக்கு என்பது போல, காணி கொள்ளை இருக்கு என்பது போல, ஒட்டுமொத்தமாக ஓரிருவருக்கு இஸ்ரேலியவருக்கும் இன்னொருவருக்கும் இடையில் பிரச்சனை வருது என்பதற்கு அருகம்பையில் பெரும் பிரச்சனை இருப்பு என்பது போல சித்தரிப்பது உண்மையாக ஒரு ஊர்வாசிகளாக எங்களுக்கு கவலை. அது இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது. நான் மிக ஆணித்தரமாக சொல்கிறேன். அது அப்படி அல்ல. உண்மையாக இந்த லேண்ட் இஷ்யூ என்பது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை. ஜனாதிபதி நான் சொன்னது போது இதில் ஏதாவது ஒரு வழிமுறையிலே லாங் டேர்ம் லீஸ் என்றால் வேகமாக தருகிறோம், அதுக்கு அதிகமான பணம் கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் 1 மாதத்துக்குள் முடித்து தருகிறோம் என்று அவர்களை கன்வின்ஸ் பண்ணி செய்யுங்கள். வெவ்வேறு ஆட்சி அதிகாரிகள் வந்து வெவ்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அதை நம்பியிருக்கிறார்கள். அது தவறு செய்யவில்லை. அவர்கள் அதை ஒரு தவறாக சித்தரித்ததும் எனக்கு உண்மையாக கவலை என்னவென்றால், அருகம்பையினுடைய சுற்றுலாத்துறையை எப்படி நாங்கள் டெவலப் செய்யலாம். அம்பாறை மாவட்டம் என்றால் சுற்றுலாத்துறைக்கு அது மிக முக்கியமான ஒரு இடம். கிழக்கு மாநிலத்தில் பாசிக்குடா என்றால் மட்டக்களப்பு மாவட்டம், அங்கே ட்ரிங்கோமலை என்றால் இங்கே அருகம்பி தான். அந்த மட்டக்களப்பினுடைய பாசிக்குடாவையும் ட்ரிங்கோமலையும் விடவும் அருகம்பி வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு இடம். எனவே இதை வைத்து எப்படி இந்த மக்களை வாழ்வாதாரத்தை கூட்டலாம், இந்த ஊரை எப்படி டெவலப் பண்ணலாம் என்று அங்கே பேசப்பட்டிருக்குமே நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அதை விடுத்து அங்கே காணிக்கொள்ளை நடப்பது போலவும், அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருப்பது போலவும் ஒரு ஜனாதிபதி கலந்து கொள்கிற ஒரு கூட்டத்திலும் கலந்துரையாடி அதனை பெரிதுபடுத்தி இருப்பது என்பதை நான் இது ஒரு பொறுப்புடைமை வாய்ந்த ஒரு செயலாக பார்க்கவில்லை. இதை நான் காட்டமாக விமர்சனம் செய்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் காணி பிடிக்கும் அரசியல்வாதிகள் யார்? எனக்கு இந்த தகவல், இந்த கருத்துக்கள் இது பற்றி எனக்கு தெரியாது. அப்படி கிழக்கு மாகாணத்தில் காணி பிடிக்கிறார்களா அல்லது கிழக்கு மாகாணத்தில் காணியை காடு வெட்டுகிறார்களா? காடு வெட்டுபவர்கள், காணி பிடிப்பவர்கள் யார் என்று பாருங்கள், கைது செய்யுங்கள், நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் இந்த விஷயமும் தான் ஏற்கனவே கடந்த ஆட்சியிலே ஒரு வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனவே தான் உங்களிடத்தில் அதான் உகண்டாவிலிருந்து பணம் கொண்டு வரப்படுகிற போது இந்த அரசியல்வாதியும் கண்டுபிடிக்கப்படலாம் சில நேரம். ஏனென்றால் எனக்கு உண்மையாக கவலையான ஒரு விஷயம், அங்கே ஒரு பிரேரணை போடப்பட்டிருந்தது, வைல்ட் லைஃப் ஃபாரஸ்டில் அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது என்கிற ஒரு பிரேரணை. இந்த பிரேரணை எடுத்த உடனே ஜனாதிபதி என்ன பேசினார் என்றால், கிழக்கு மாகாணத்தில் நான் கேள்விப்படுறேன் நிறைய காடுகள் வெட்டப்படுது, காணிகள் பிடிக்கப்படுது, அதில் சில விஷயங்கள் செய்யப்படுது என்று பேசிக்கொண்டிருக்கிற போது நான் அதை இடைமறித்து சொன்னேன், ஜனாதிபதி அவர்களே, இந்த பிரேரணை என்பது 2006ஆம் ஆண்டு வர்த்தமானியினூடாக வைல்ட் லைஃபினாலும் 2010ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு வர்த்தமானியினூடாக ஃபாரஸ்டினாலும் கூகுள் மேப்பை பயன்படுத்தி கொழும்புல ஏசி ரூம்ல இருந்து போடப்பட்ட சில வர்த்தமானி அறிவித்தலால பல பேருடைய வாழ்க்கை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே என்னுடைய அரசியல் நான் வந்தது என்னுடைய பிரதானமான நோக்கம், நான் ஊடகத்தில் இருக்கிற போதே இந்த காணிகளை விடுவிக்க அம்பாறை மாவட்டத்தில் 15,000 ஏக்கர் காணிகளோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதாவது மக்கள் காணிகள் செய்திருந்த யுத்த காலத்தில் 2006 ஒரு கெசட் வந்து இந்த காணி வைல்ட் லைஃபுக்குரியது, இந்த காணி ஃபாரஸ்ட்டுக்குரியது என்று கெசட் பண்ணிட்டாங்க. இது யார் செய்த? இந்த அதிகாரிகள் தான் செய்து. அவர்கள் பிழையாக செய்த ஒரு பிழை
இன்றைக்கு பாருங்க 2006 2010 யுத்தம் முடிஞ்சு 2009 காணிக்குள்ளே போன மக்கள் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ 2009 இப்போ 2026 இத்தனை வருஷம் தங்கட காணியை செய்ய விடுறாங்க இல்லையே. நான் உண்மையாக சொன்னேன், ஒரு பால் குடிக்கிற பிள்ளையையும் தாயையும் பிரிப்பது போன்ற ஒரு செயல் தான் எல்லா அரசாங்கமும் இந்த பழியை சுமந்தே ஆகணும். அப்போ அந்த மக்கள் இப்போ 15,000 ஏக்கர் காணியோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நீங்கள் கேட்கலாம், அடுத்து நீங்கள் இப்போ எம்பியாக இருந்தீர்கள் தான் என்ன செய்யலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய காலத்தில் இந்த விஷயத்தை அவருக்கு தெளிவுபடுத்தின பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிக அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். 80ஆம் ஆண்டுக்கு முன்பு இது காணியாக இருக்கும் என்று இருந்தால் இப்போ அது காடாக இருந்தால் பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணுவோம். நாங்கள் கேட்டது இப்போவும் காணியாக செய்ய பண்ணுறதை விடுங்கோ, அல்லது காணியாக காடாக இல்லாமல் இருக்கிறத விடுங்கன்னு தான் கேட்டேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி கொண்டு வந்தார் திட்டம் என்னவென்றால், 80க்கு முன்பு அது காணியாக இருந்ததா, அது கூகுள் மேப்பில் பார்த்து 80க்கு முன்பு காணியாக இருந்ததனுடைய ஆதாரங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்படுமாக இருந்தால் அது 3 வழிகளில் தீர்க்கிறதுக்கு. ஒன்று, உடனடியாக இப்போ காணியாகவே இருக்கண்டா. இப்போ சிலது பார்த்தா இப்போவும் காணிகள் செய்யப்படுது, ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, அவங்க தடுக்கலை. அப்போ அதை நாங்கள் ஃபாரஸ்ட்லேருந்து விடுவிக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குது, ரிக்வஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த காணிகளை உடனடியாக கொஞ்சம் பற்றைகளாக இருக்குமெண்டா 2வது கட்டமாக அதனை நீக்கிவிட்டு கொடுக்குறது. 3வது கேட்டகரி என்னவென்றால் இப்போ காடாக அடர்ந்த வனாந்திரமாக இருக்குது, ஆனால் உண்மையாக மக்களுக்குரியதான் என்பதை ஒன்று அவர்களுக்கு மாற்று காணி கொடுக்குறா அல்லது காட்டை அழித்து கொடுக்குறா என்கிற மாதிரி இந்த 3 கேட்டகரியில் கொடுக்குறதுக்கான அனைத்து வேலையும் செய்து உண்மையாக நான் இன்னும் ஒரு வருஷம் நான் ரணில் ஜனாதிபதி அவர்கள் இருந்திருப்பாராக இருந்தால் அந்த காணி விடுவிப்பு 15,000 ஏக்கரையும் விடுவிப்பேன். நான் அதில் மிக அதிகமாக பாடுபட்டேன். அம்பாறை மாவட்டத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும், இந்த காணியோடு சம்மந்தப்பட்டவர்கள் சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கெல்லாம் அது தெரியும். இப்போ எனக்கு கவலை என்னவென்றால், இந்த 1.5 வருஷத்துக்கு இது இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு புதிய அரசாங்கம் வரும்போது புதுசாக காணி உரிமையாளரை கூப்பிட்ற, உங்களோட காணியை கொண்டு வாங்க, உங்களோட ஆவணத்தை கொண்டு வாங்கங்கிற பதிகிற இந்த வேலையில் நீங்கள் செய்யப்படான்னு தான் எல்லா ப்ரோசஸும் முடிஞ்சு, அதிகாரிகள் மட்டத்தில் எல்லா ப்ரோசஸும் முடிஞ்சு. இந்த ஃபைனல் டாக்குமெண்ட் இருக்குது, இப்போ எந்த கையிலையும் இருக்குது. இது அப்படியே கெசட் பண்ணி விட்டால், அதாவது பழைய கெசட்டை சிலதை ரிலீஸ் பண்ணி சிலதை சேர்க்கிற வேலை மட்டும்தான். இதை செய்து விட்டால் 15,000 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. எனவே இதே ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை உள்ள ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார். மக்கள், அதாவது விவசாயிகள் நலனுக்காக இந்த காணிகளை விடுவிப்பார் என்று இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே நானும் காத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அவர் அந்த டாபிக் அங்கே வர்ற நேரம் இந்த காடை அழிக்கிறாங்க பிடிக்கிறாங்க என்ற ஒரு தேர்தல் மேடைகளுக்காக பேசிய விஷயத்தை தீர்வுகளுக்காகவும் பேசக்கூடாது. இதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தேர்தல் மேடைகளுக்காக காணியை பிடிக்கிறாங்க, அரசியல்வாதி பிடிச்சா ரைட் உள்ளுக்கு போடும். 1.5 வருஷம், இன்னும் ஒரு 2 வருஷம் சரி எடுத்துக்கு அவங்கள உள்ளுக்கு போடும். ஒரு அரசியல்வாதி 15,000 ஏக்கர் காணியை பிடிச்சிருப்பான். வட்டமடு, வேகாமம், பள்ளியாடி வட்டை, கிராங்கோவ காணி, பாலந்தி வட்டை, இப்படி நிறைய காணிகள் பிரச்சனைகள் அம்பாறையில் இருக்குது. எனவே அந்த தீர்மானம் நான் உண்மையாக போகிற போது இதுக்கு இன்றைக்கி எப்படியா பேசி ஜனாதிபதிட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்போம் என்று பார்த்தா அந்த காணியை வெட்டுறாங்க, காட்டை பிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அதிகாரிகள், வன இலாக்கா அதிகாரிகள் இலங்கையில் நான் என்ன கேட்டால் அந்த அதிகாரிகளில் நல்லவர்கள் இருக்கக்கூடும், ஆனால் அந்த மக்களில் வாழ்க்கையில் அநியாயம் செய்தவர்கள். நான் ஒரு சட்டத்தரணியாகவும் இருக்கிறேன். வழக்குகளை நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, சும்மா போய் ஒருத்தரை பிடிச்சி கொண்டே விடுறது. அப்போ ஒரு அதிகாரி பிடிக்கிற நேரம் அவருக்கு அடுத்த கட்டம் கோர்ட் கேட்டும் அந்த அவர் ஆவணங்களை பார்க்குறதுக்கு இடையில் பல தவணைகளுக்கு அவர் வந்து போக வேண்டியது, கஷ்டப்படுகிறார். எனவே ஜனாதிபதி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஃபாரஸ்ட்லேருந்தும் வைல்ட் லைஃப்லேருந்தும் இதை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டம் வந்தாலும் கூட இவங்க விரும்புகிறதில்ல விடுறதுக்கு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சில அரசு தலைவர்களை விடவும் இந்த அதிகாரிகள் பெரியவர்களாக இருக்காங்க. கூகுள் மேப்பில் பார்த்து ஜனாதிபதி அந்த நேற்றைய கேள்வியில் சொல்கிறார், கூகுள் மேப்பில் பார்த்து அவங்க மேப்பை போட்டாங்க, அந்த வில்பத்துவை சொன்னல அதே மாதிரி எங்கட இதுக்கும் தான். அப்போ கூகுள் மேப்பில் பார்த்து பிழையாக போட்டதால் ஒரு காணி ஒரு வனாந்தரத்துக்குள்ள இருக்கி அவன் செய்கை பண்ணலைன்னா அதை விடுவிக்க வேண்டிய ஒரு நாட்டின் தலைவன் பிரதானமான கடமை தான், அதை அவர் செய்யத்தானே வேணும். அப்போ அதை செய்யாமல் மறுபடியும் அந்த வனாந்தர அதிகாரிகளில் கதையை கேட்டு காணியை விடுவிக்கணும், காணியை வெட்டுறாக்களை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு கமிஷன் போடணும் என்றதுலேயே குறி அதை செய்யுங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, காடு வெட்டுறாக்களை பிடியுங்கோ அல்லது அரசியல்வாதி கொள்ளையடிச்சு அவங்கள பிடியுங்கோ, ஆனால் பாவம் ஏழை இந்த விவசாயிகளை விடுவிக்கிறதுக்குரிய வேலையை அவங்க செய்யத்தானே வேணும். அது எனக்கு மிக கவலையான ஒரு விஷயம். நீங்கள் உண்மையாக பாருங்கள், இந்த மேய்ச்சல் தரை விவகாரம் ஒன்று. நாங்கள் இந்த கொரோனாவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட போது எல்லோரும் உணவுக்காக அல்லது எரிபொருளுக்காக தட்டுப்பட்டது போல ஒரு நிலைமை இருந்துச்சு. என்னென்னா, நாங்கள் இந்த எங்கர் மாதிரி ஒரு கம்பெனி நேம் சொல்லலாம் என்னமோ தெரியல, நாங்கள் பழகிட்டோம். நியூசிலாந்தினுடைய மாவுக்கு ஒரு மாப்பாக்கெட்டை குடிச்சு பழகிட்டோம். நீங்கள் தமிழ்நாட்டை போனீங்கன்னா ஆவின் பால், அந்த பால் என்ற ஒரு சுத்தமான பால் குடிச்சு பழகின சமூகம் அது. எனவே இந்த மாடு வளர்க்குறவங்களுக்குடைய பால் உற்பத்தி அங்கே இருக்கும், மக்களும் பாலை தூய்மையான பாலை குடிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட நாட்டு காசு அவங்களுக்குள்ளே இருக்கு. நாங்கள் நியூசிலாந்துக்கு எங்களுடைய $1 கொடுத்து
கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாப்பகேட்டால். ஏன்னு சொன்னால் நான் பிரதானமான காரணம் சொல்லுவேன், இங்கே ஒரு மாடு வச்சுக்கிற ஒரு மாட்டு பண்ணையாளனை ஃபாரஸ்ட்காரர் வைல்ட் லைஃப்காரங்க பார்த்தா ஒரு சைத்தானை பார்க்குற மாதிரி, ஒரு கட்ட ஜந்துவை பார்க்குற மாதிரி, ஒரு யானைக்கு கொடுக்குற கௌரவம் ஒரு மாட்டுக்கோ மாட்டு பண்ணையாளனுக்கோ கொடுக்குறேன், அவனுக்குரிய மேய்ச்சல் தரைக்கான இடம் கொடுக்குறேன். அவங்க எல்லாம் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. மாடு ரோட்டில் போகுது, ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்கும் மாட்டுக்காரனுக்கு ஏச்சு. அப்போ மாட்டுக்காரன் எங்கே கொண்டு மாட்டை கட்டுற, நடுவூட்டிலே கட்டுறேன். அப்போ அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்று பார்த்தால் மாட்டு பண்ணையாளர்கள் பற்றியோ அல்லது திருட்டுத்தனமாக அபகரிக்கப்பட்ட சுவீகரிக்கப்பட்ட வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் காணிகளை மீட்டுக் கொடுக்கணும் என்றது பற்றியோ பெரிய அக்கறையோ புரிந்துணர்வோ உள்ளவராக ஜனாதிபதி அவர் அது பேசுகிற நேரம் டக்குன குரோஸ் பண்ணி ஜனாதிபதி பேசுகிறார். அரசியல் மேடைகளில் இதுக்காக சொல்வார்கள், இந்த வாக்கெடுக்கிறதுக்கான அடிக்கடி தேர்தல் வாக்குறுதிகள். அவரும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அக்கரைப்பற்று வட்டமாடு காணியை நான் மீட்டு தருவேன் என்று அவர் சொன்னார். இதுவரைக்கும் நுரைச்சோலை காணியை நான் மீட்டு தருவேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் அது நடக்கிறது. அதையும் பதிவு செய்து கொள்கிறேன். நிச்சயமாக. இறுதியாக சொல்லுங்கள், முஸ்லீம் அரசியலை பொறுத்தவரையிலே தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், ரிஷாத் பதியுதீனாக இருக்கலாம், முஸ்லீம்களாலே சில சந்தர்ப்பங்களிலே விமர்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் மர்ஹூம் அல்ஹாஜ் அஷ்ரஃப் அவர்கள் ஒருபோதும் முஸ்லீம் சமூகத்தால் விமர்சிக்கப்படாத ஒருவர். அவர் கட்டிய ஒலுவில் துறைமுகம் விஞ்ஞான அடிப்படை இல்லாமல் கட்டப்பட்டதாக நேற்றைய நாளிலே ஜனாதிபதி சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வை எப்படி? அவர் சொன்ன கருத்திலே நான் 2 விதமாக பார்க்கிறேன். அவர் விஞ்ஞான அடிப்படையிலே ஆய்வுகள் சரியாக மேற்கொள்ளப்படாமல் கட்டப்பட்டதென்றால் அது கட்டப்பட்டது 2013ஆம் ஆண்டு. அந்த திட்டத்தை மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் கொண்டு வந்து மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் மரணித்தது 2000ஆம் ஆண்டு. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் என்கிற ஒரு தலைவர் என்னை பொறுத்தளவில் இந்த இலங்கையை ஆண்ட ஜனாதிபதிகள் பலரை விடவும் அறிவாளி, ஜனாதிபதிகள் பலரையும் விடவும் ஒரு தூர நோக்கம் கொண்ட எந்த ஒரு ஊழல் அல்லது வஞ்சகம் அல்லது இல்லாத தூய்மையான ஒரு அரசியல்வாதி. இதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் மிக தெளிவான பார்வையுடன் ஒரு விரிந்த பார்வையுடன் அறிவோடும் இருந்த ஒரு அரசியல் தலைவர். மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களை விமர்சிக்கிற தகுதி இந்த ஜனாதிபதிக்கு இருக்குமாண்டும் கூட நான் நம்பவில்லை. அது இல்லை. என்றால் இவர்கள் அரசியல் செய்கிற போது அவர் மிக பெரும் ஜாம்பவனாக இருந்தவர். இன்றைக்கு அஷ்ரஃப் சாரில் கை வச்சவர் நாளைக்கு பதியுதீன் முகமதும் பிள்ளை என்று சொன்னாலும் சொல்லுவாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் பல விஷயங்களை கொண்டு வந்தார். இந்த 5% வெட்டுப்புள்ளி என்பது இன்றைக்கு ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றால், ஜேவிபி என்கிற கட்சி நிலைத்திருந்து இன்றைக்கு பாராளுமன்ற பிரவேசம் அவர்களுக்கு சாத்தியப்பட்டிருப்பதற்கு காரணம் வீதாசார பிரதிநிதித்துவத்தில் 12.5% வெட்டுப்புள்ளியாக இருந்தது 5% மாற்றியதான். அது யார் செய்தது? மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பாருங்கள், தொகுதி வாரி முறை, தொகுதிக்கு ஒரு ஆள் தானுங்கிறதால தான் இன்றைக்கு சீமான் போன்ற ஆக்கள் 8% வாக்கெடுத்தாலும் கூட ஒருவர் முள்ளுக்கு போயிடலாம் சட்டமன்றம். எனவே அந்த முறை தொகுதி வாரி முறை இங்கே இருக்குமெண்டா ஜேவிபிங்கிற கட்சியால் ஒருவர் கூட உள்ளுக்கு போயிருக்க முடியாது. எனவே சிறு கட்சிகளும் உள்ளே வருவதற்கான அடித்தளமிட்டவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப். அவர் முதலாவது அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கும் முதல் நன்றி இறைவனுக்கு சொல்வதாக இருந்தால், 2ஆம் நன்றி எம்எச்எம் அஷ்ரஃபுக்கு அவர் சொல்ல வேண்டும். அஷ்ரஃப் சார் அவர்கள் ஒலிவில் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது போல, இந்த 5% வெட்டுப்புள்ளியை தந்தது போல, பல காணிகள் விடுவிப்பு, கிட்டத்தட்ட அந்த பொன்னன்வேலி காணி விடுவிப்பு அங்கே சாத்தியப்படலை. ஆனால் சம்மாந்துறையில் மிக முக்கியமான இவ்வாறு வைல்ட் லைஃப் ஃபாரஸ்டோடு சம்பந்தப்பட்ட காணிகள் மிக புத்திசாதுரியமாக அவர் விடுவித்தவர்கள். அவ்வாறு செய்த மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் இந்த ஒலிவில் துறைமுகத்தை அங்கே கொண்டு வந்ததிலே அவருக்கு 2 நோக்கம் இருந்தது. ஒன்று துறைமுகத்தையும் அதே போன்று மீன்பிடித்துறை 2ஐயும் டெவலப் செய்யும். இன்று வருகிற வெளிநாட்டவர்கள் மீன்பிடிக்கு மிக பிரபலமான ஒரு இடம், அங்கே பிடிக்கப்படுகிற டூனா ஃபிஷ் என்பது சர்வதேச புகழ் வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக அவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற முற்பட்ட டென்மார்க்கினுடைய நிதியும் பின்னர் அது அரசாங்கத்தினுடைய நிதியும் என்று பல திட்டமிடல்களோடு அது வந்த சமயத்தில் அவர் 2000ஆம் ஆண்டு மரணித்து விட்டார். அவர் மரணத்திற்கு பிறகு இருந்தவர்கள் அந்த ஆய்வுகளை செய்தார்கள். அந்த ஆய்வில் சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. ஒன்று என்னவென்றால், அந்த கடற்கரையினுடைய அமைப்பு கடல் உள்ளே செல்லும் ஒரு சிறிது காலம், பிறகு கடல் வெளியே வரும். எனவே இவை ஆழமான ஒரு கடலாக அதை உருவாக்க முடியாது என்கிற ஒரு குறைபாட்டை அங்கே இருந்த போதும் இந்த EIA டெஸ்ட் செய்தார்கள். அதே போல் கள ஆய்வுகள் செய்யப்பட்டன. இந்த செய்யப்பட்டதிலே சில முக்கியமான விடயங்கள் சுட்டி காட்டப்படவில்லை. இவையெல்லாம் அஷ்ரஃப் சாருடைய மறைவுக்கு பிறகு. எனவே இதற்கு அஷ்ரஃப் சார் காரணமாக இருக்க முடியாது. அதற்கு பிறகுதான் 2013 அதை கட்டத் தொடங்கினார்கள். எனவே ஒருவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவருடைய மூலையில் இருந்த விஷயம் அங்கே செய்யப்படவில்லை. மர்ஹூமாச்சு அவர் அதில் ஜனாதிபதி சொல்கிற போது அவர் அமைச்சராக இருந்தார், ஹாபரை கொண்டு வந்தார் என்று அவர் சொல்ல முடியாது. அமைச்சராக இருந்தால் அவர் உயிரோடு இருந்தால் அது மிகச்சிறந்த ஒரு திட்டமாக அவர் நிச்சயமாக கொண்டு வந்திருப்பார் என்ற நம்பிக்கை கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. அந்த ஒலிவில் பிரதேசம் இன்றைக்கு
இன்றைக்கு அதில் பாதிக்கப்பட்டாலும் ஒலிவில் பிரதேசத்து மக்கள் அஷ்ரப் சாருக்கு எதிரானவர்கள் அல்ல. அஷ்ரப் சார் அந்த ஒலிவிலை அவ்வளவு நேசித்தார். ஒலிவிலே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். தான் இறுதி இடத்திலே என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக அங்கே ஒரு வீட்டை கட்டினார். அதே போல் ஒலிவிலில் தான் இந்த துறைமுகத்தை உருவாக்கி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை பண்ணினார். அதனை அவர் செயல்படுத்த முற்பட்டார். அவருடைய காலம் அவர் 2000 மரணிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எனவே அந்த பழியை அவர் எங்களுடைய சமூகத்தின் தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மீது போட தேவையில்லை. பின்னே வந்தவர்கள் அதில் சரியான ஆய்வை செய்யவில்லை அல்லது விஞ்ஞான முறைப்படி கட்டவில்லை என்றால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கும் எம்எச்எம் அஷ்ரப் சாருக்கும் இந்த பழி போடுவதற்கான ஒரு பொருத்தப்பாடு இல்லாத ஒரு பேச்சாக நான் அதை பார்க்கிறேன். இறுதியாக சொல்லுங்க, அதாவது நேற்றைய நாளிலே இடம்பெற்ற எல்லா முக்கியமான வினாக்களையும் நீங்கள் பேசிய விடயம், ஜனாதிபதி பேசிய விடயம் அனைத்தையுமே நான் கேட்டுவிட்டேன். நான் கேட்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் தெளிவான பதில்களையும் விளக்கங்களையும் சொல்கிறீர்கள். உண்மையிலே ஜனாதிபதியை விட பொத்துவில் பற்றி உங்களுக்கு மிகுந்த தெளிவு இருக்கும் என்பதால் நீங்கள் அவற்றை மிக தெளிவாக பேசினாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இப்போது ஜேவிபி என்பிபி கட்சியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிரான கொமெண்ட்டுகளை அடித்துக்கொண்டே போவார்கள். இவர் 5 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் இருந்தார், என்னத்தை கிழிச்சார், அல்லது இவர் 2024ஆம் ஆண்டு சிலிண்டர் மேடையிலே இவற்றையெல்லாம் பேசினார், இப்போது என்ன நடந்திருக்கின்றது, இப்படி உங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் இனி வரப்போகிறது. அவர்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்லை, இது விமர்சனத்துக்கு பயந்தவன் அரசியல் செய்ய முடியாது, சமூக சேவை செய்ய முடியாது. பொலிட்டீஷியன்ஸுக்கு மட்டும் விமர்சனம் வருவதில்லை. நான் ஊடகவியலாளர் இருக்கிற போதும் ஒருவரை நேர்காணல் செய்கிற போதும் அடுத்த கட்சியை சார்ந்தவர்கள் சந்தோஷப்பட்டு பாராட்டுவார்கள். குறித்து பாதிக்கப்படுகிற அரசியல்வாதியினுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பார்கள். இது வளமையான சினிமா துறை எடுக்கலாம், அரசியல் எடுக்கலாம், எல்லாவற்றிலும் விமர்சனம் என்றது மலிந்து விட்டது. அதிலும் அடிப்படையார் எல்லாரும் ஊடகவியலாளராக இருக்கிற ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். என் மீதோ அல்லது ஏனையவர்கள் மீதான விமர்சனம் அவர்கள் சொல்லி முடிந்து விட்டது. இப்போது நாம் பார்க்க வேண்டிய விஷயம், ஆளும் இந்த அரசாங்கத்திற்கு இருந்த ஆதரவு என்பதும் இந்த சமூக வலைத்தளத்தில் எவ்வளவு தூரம் அப்படியே போகிறதா அல்லது ஒரு பெரும் மாறுதலை கண்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். முன்பு எதை செய்தாலும் ஆகர்ஷிக்கின்ற அந்த சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது சிரிக்கவும் விமர்சிக்கவும் தொடங்கி இருக்கிறது. பல கேள்விகள் உருவாகி இருக்கிறது. நான் இப்பொழுது சொல்கிறேன் ஒரு கருத்தை என்பதற்காக இந்த விமர்சிப்பவர்கள் அதை விட்டு போவதும் இல்லை. அதற்கு ஒரு விமர்சனம் தான் செய்வார்கள். அது பிரச்சனை, அதெல்லாம் பார்ப்பதும் இல்லை, ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் என்னவென்றால், நான் அண்மையிலே பார்த்தேன், நாங்கள் ஜனாதிபதி மீது இருக்கின்ற ஒரு அன்பின் நிமித்தமாக எல்லாரும் கைகளை பிடித்து யாரோ யாழ்லா இன்னும் சொன்னது போலவோ அப்படி என்றெல்லாம் பார்த்தேன். நான் ஜனாதிபதி பற்றிய என்னுடைய அபிப்பிராயம் நான் ஏற்கனவேயும் கூட சொன்னேன். ஜனாதிபதி அவருடைய சார்ந்தவர்கள் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிந்தனையில் வந்தவர்கள். மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு முதலாளித்துவ சிந்தனையில் வந்த அரசியல் தலைமைகள் கட்சிகளை விடவும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம், எளிமையாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொன்னேன். நான் எங்களுடைய ஊர் மேடையிலே பேசுகிற போது, எதிர்கட்சியிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் கேட்கிற போது கூட இவர்கள் இனவாதம் செய்ய மாட்டார்கள், ஊழல் செய்ய மாட்டார்கள், அதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போவார்கள் என்கிற இவர்களுடைய அனுபவமின்மை என்பது இந்த நாட்டிற்கு ஒரு பெரும் பாதகமாக அமையும் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த பொருளாதார ரீதியாக இவர்களுடைய போக்கு என்பது பாதகமாக அமையும் என்ற என்னுடைய ஆர்வம் இப்பொழுது பொய்ப்பிக்கப்படவில்லை. இப்பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்று சொல்வதை சில இடங்களில் வாபஸ் வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு உருவாயிருக்கு. நிலக்கரி விஷயத்திலிருந்து என்னைய பல விடயங்கள். அதே போன்ற ஒரு மலினமான அரசியல் இவர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே எங்களுடைய மக்கள் தான். எனவே எல்லா மக்களையும் அரவணைத்து ஒரு அரசியல் செய்வார்கள் என்று பார்த்தால் பிரஜா சக்தி என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். முற்றுமுழுதாக அவர்களுடைய அரசியல் ஆதரவாளர்களை கொண்டு நடாத்தப்படுகிற ஒரு அவர்களே தெரிவு செய்கிறார். நானும் ஒரு எம்பியாக இருக்கிற நேரம், நானும் ஒரு ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தேன். எம்பியாக இருக்கிற நேரம் ஒரு ஹவுசிங் அத்தாரிட்டிக்குள்ளால் டிஎஸ் ஆஃபீஸால் வீடுகள் கொடுக்கப்படும், வீடுகள் திருத்தப்படும். அதே மாதிரி சில சமுர்த்தியால் சில பயனாளிகளுக்கு ஆடு மாடு கொடுக்கப்படும், வாழ்வாதார உதவிகள் செய்யப்படும். இதுக்கெல்லாம் நான் போகிறது கூட இல்லை. ஏனென்றால் அது அந்த திணைக்கள தலைவர்கள் அதை பார்த்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனால் இன்று பார்த்தாலும் எங்கள் அம்பாறை மாவட்டத்தில் பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. அந்த பிச்சை காசு என்று சில கொடுப்பார்கள், இந்த முதியவர்கள் காசு என்ற பிங்படி, அந்த பணத்துக்கு மட்டும் இவர்கள் போகவில்லை, மற்ற எல்லாத்துக்கும் போய் பேரை போட்டுக் கொள்கிறார்கள். தெரிவு செய்யப்படுகிற ஆட்களை பார்த்தாலும் இப்பொழுது இந்த பிரஜா சக்தி ஊடாக சில நிதி கொடுப்பனவு நடக்கிறது. தெரிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த கான்ட்ராக்டை பற்றி, ஊழல் பற்றி எல்லாம் நிறைய பேசுவார்கள். இன்று இப்போ அரசாங்கத்தின் அனுசரணையோடு நடக்கிற அனைத்து பாதைகளை யார் போடுறாங்கன்னு பார்த்தா அவர்கள் சார்ந்தவர்களும் தான் நாங்கள்
ரோட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே அதிலெல்லாம் அது நான் அதை பிள்ளையாக பார்க்கல. என்னென்னா உண்மையான ஒரு ஜேவிபி சிந்தனை உள்ள ஆக்கள் எல்லா இடத்துலையும் இல்லையா. அது என்பிபியாக மாறிய போது பலதரப்பட்ட சிந்தனாவாதிகளும் வந்துட்டாங்க. இப்போ ஒரு படி ஆரம்பத்தில் ஜேவிபி என்றால் ஜேவிபி கொள்கை தான் என்றிருந்தவர்கள் என்பிபி ஆகிற போது அதனுடைய விசாலம் பெரிதாகி வேறு கொள்கை சார்ந்தவர்கள் உள்ளே வந்தாங்க. இப்போ இன்னும் ஒரு பக்கம் போய் இந்த பிரஜாசக்திக்கு ஆள் எடுத்த இதில் பார்த்தா இப்போ சில போதைப் பொருளுக்கு அடிமையாகி கைது செய்யப்பட்ட ஆட்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி என்ன ஆட்களை கூட்ட வேண்டும் என்பதிலே இப்போ கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் போய்விட்டது. அதிலும் இன்னும் ஒரு படி பார்த்தால் நான் அந்த உள்ளூராட்சி மன்ற விஷயங்கள் நடக்கிற போதும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ நான் பார்க்குறேன் எதிர்க்கட்சியில் இருக்கிற நல்லவர்களையும் திறமைசாலையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பது அவர்களுடைய கருத்து நிலையிலேயே ஒரு பெரிய மாற்றம் உருவாக காட்டுகிறது. எனவே இப்படியான சில நேர்மையான விமர்சனங்கள் இப்பொழுது நிலக்கரி ஊழல் விஷயத்தை பேசுகிற போது நிலக்கரி ஊழல் நடந்திருந்தால் அவர் ராஜினாமா செய்வார், அவரை நாங்கள் அமைச்சிலிருந்து நீக்குவோம் என்றார்கள். அவரை அமைச்சிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார் என்றால் என்ன அர்த்தம்? நடந்தான் இருக்கிறது. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? அது தொடர்பாக என்ன கருத்தை ஜனாதிபதி வெளியிட்டார்? எனவே பல தவறுகள் இப்பொழுது ஆங்காங்கே நடக்கிற போதும் கூட ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக அவர்கள் அதனை தண்டிப்பது போலவோ அல்லது அதற்கான ஒரு சரியான ஆக்ஷன் எடுப்பது போலவோ இப்பொழுது இல்லை. எனவே ஏனைய கட்சிகள் போலவே தான் சார்ந்தவர்களை மறைக்கிற விஷயங்களில் ஜேவிபி ஈடுபடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இத்தகைய விமர்சனங்களும் வெளியே வர வேண்டும். அதனை அவர்கள் திருத்திக் கொண்டு மிக நல்லபடியாக நடந்து நல்லது செய்தால் இப்போ அரசியலே தொங்கிக் கொண்டு நாங்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பவர்களும் அல்ல நான் சொல்கிறேன். விமர்சனம் செய்பவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த மக்கள் சார்ந்த ஒரு நலனிலே ஏனைய அரசியல் கட்சிகளை தலைமைகளை விட இந்த இடதுசாரி சிந்தனையில் வந்த இந்த என்பிபி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு ஒரு ஏமாற்றமாக மாறுவது போல ஒரு உணர்வு இருக்கிறது. அது இந்த நிமிடம் முதலாவது அதனை மாற்றிக்கொண்டு நான் சொன்ன இந்த பிரச்சனைகளை தீர்த்தாலும் நாளை இதே இடத்தில் வந்து நான் இந்த அரசாங்கத்தை பாராட்டி பேச தயாராக இருக்கிறேன். இப்படித்தான் பொத்துவில் தவிசாளர் முஷாரஃப் முதநபீன் என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொல்லியிருக்கின்றார். நேற்றைய நாளில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதிக்கும் தவிசாளர் முஷாரஃப் முதநபீனுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த கேள்வி பதில்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் முழுமையாக விரிவான தெரிவுகளை பெற்றிருக்கின்றோம். மாற்று கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், தன்னை இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆதம் பாவா போன்றவர்களுக்கும் இந்த இடம் எப்போதுமே திறந்திருக்கும். அவர்கள் எப்போது வேண்டுமாக இருந்தாலும் எம்மை தொடர்பு கொண்டு இங்கே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் முன்வைக்கலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். விரும்பினால் மீண்டும் ஒரு முறை பொத்துவில் தவிசாளர் முஷாரஃபோடு இணைந்து இருவருமாகவும் பேசுவதற்கான அவகாசத்தையும் வாய்ப்பையும் நாங்கள் வழங்குவோம் என்பதிலும் மிக உறுதியாக இருக்கின்றோம். காரணம், பொத்துவில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் இழந்த காணிகளை பெற்று அவர்களும் வளமாக வாழ வேண்டும். எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு பிரதேசம் என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார். எனவே அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே பொத்துவிலில் இருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்திற்கு வந்து கலைப்போடு எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தற்போதைய பொத்துவில் தவிசாளர் முஷாரஃப் முதநபீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி.